கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நீர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே தேவனாய் இருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பூமி எங்கும் உடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது தகப்பனே. ஹல்லேலூயா. பரிசுத்தராகிய தெய்வத்தை ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த ஏமன் ஜனங்களோடு பரிசுத்தவான்களோடு பரிசுத்த தேவாலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை துதிப்பதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்தை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் வல்லவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் போதுமானவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் நீர் உலாவி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவனின் அதிபதியா எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே பலத்த கிரியைகளை செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. எங்கள் தூய்மையின் ஆவியானவரே, எங்கள் நடுவில் நீர் பலத்த காரியங்களை செய்வீராக. வலது கருத்த வானத்துக்கு நீர் உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இன்றைக்கு தேவ ஆவியானுடைய அசைவாடுதலை நான் காண விரும்புகிறேன். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க? ரெண்டு கைகளை வானத்துக்கு நீர் உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா, நீர் என் நடுவில் என்னுடைய மத்தியிலே நீர் அசைவாடும். என் வாழ்க்கையில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுவதற்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரத்தம் செய்ய. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினேன். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. சொல்லுங்க அப்படியே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடும். once again. எங்கள் மேலே அசைவா. எங்கள் நடுவே. எங்கள் நடுவே அசைவாடுமே. எங்கள் நடுவே அசைவாடும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீர் இந்த இடத்தை ஆளுகை செய்து எங்களை நடத்தும்படி உம்முடைய திவ்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்கு மறுபடியும் உம்முடைய கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இந்த நேரத்தில் நம்ம தேவனை பாடி நம்ம ஒரு நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். முதல் பாடலாக தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரம். ஆமென். அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனி மயிலும்
இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவான் தினமும் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவராம். பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவராம். இன்னும் நேமிய கருணை நிலை வரவுண்டு இதம் துதி என் மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகமும் மாயமாய் நீங்கிவிடும். என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் வந்து கருத்தாய் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் ஏந்தும் தொல்லையில் அல்ல துணைவராம் நேசரிடம். துன்பத்தில் ஏந்தும் தொல்லையில் அல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. உலகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் நான் பொன்னகர் வாழ்வு புகுவாய் நீ மனமே. சொல்லுமா. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம்
ஹalleluya ஹalleluya. Hallelujah. காலையில் பனி போல் மாயமா உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். உலகத்துல இருக்க எல்லாரும் எப்படி தெரியுமா, காலையில வந்து பனி போல் மறைந்திருவார்கள், நம்ம வாழ்க்கையிலிருந்தே மறைந்திருவார்கள். ஏன்னா இயேசு நம்ம கூட இருக்கிறவர் வந்து எப்போதுமே மாறிடாத தேவன் நம்ம கூட இருக்கிறனால் அவர் மாறாமல் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். தேனிமை இயேசுவின் நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த அறிந்தவர்கள் வந்து எப்பவுமே வெக்கப்பட்டு போனதில்லை. அந்த நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோம்னா அது நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். அந்த பேரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஆமென். நிறைய பேருக்கு கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இயேசுவோட சீஷர்களை வந்து அநேகர், இயேசு ஆரம்பத்தை தேர்ந்த அநேகர் வந்து இயேசு விட்டு போனாங்க அவர் ஊழியத்தில் இருக்கும்போது. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிதாவானவர் அனுபவிக்காத யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பிதாவான அனுபவிச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கூட பாடுவோமா? காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்று கர்த்தரை காணும் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. யாரும் நம்ம வாழ்க்கை இல்லாத போதும் துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்து உன்னை காப்பான் ராசைக்குள் நீ மனமே. இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா. இணைந்து நின்று பாடலை பாடுவோம். அபிஷேகநாதா அனல் முட்டும் தேவா ஆரூர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் முட்டும் தேவா ஆரூர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் முட்டும் தேவா ஆரூர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே
ஹல்லேலூயா. Hallelujah. தேசத்தை கலக்கிட எழும்பிக்கிறதுக்கு ஆமென். அந்த திறன் தாருமே. தேசத்தை கலக்குறவங்க நம்ம தான். பக்கத்து கரங்களை இப்படி சொல்லுங்க, நீங்க தேசத்தை கலக்குறவங்க, நீங்க தேசத்தை கலக்குறவங்க. இப்போ சும்மா ஒரு பாத்திரத்துக்கு சாம்பார் கலக்குறா நம்மளுக்கு பலன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இப்போ நம்ம தேசத்தை கலக்குறவங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு பலன் தேவைப்படுது? ஆமென். ஒரு ஜோஷ பாடுவோமா இந்த பாடல? அக்னி அபிஷேகம் என்றே தாருமே சுடராய் பிரகாசிக்க. இப்போ ஒரு கேண்டில்ல பாத்தீங்கன்னா ஒரு இருட்டுல இருக்குதுன்னா நம்ம தான் அந்த கேண்டில். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில நமக்குள்ளால வரும்போது அவர் தான் அந்த அக்கினி. ஆமென். அது ஒரு வெளிச்சம், உலகத்துக்கே வெளிச்சம் தரும் ஒரு தீவட்டியா நம்ம மாறிடுறோம். ஆமென். ஆமென். நம்ம தான் தேசத்தை கலக்குறவங்க. தேசத்தை கலக்கிட திடனே தாருமே. முழங்கால் போட்டு பாடுவோமா? தேசத்தை கலக்கிட திடனே தாருமே. திறப்பிலே நெஞ்சிட பலனாய் வாருமே. திறப்பிலே நெஞ்சிட பலனாய் வாருமே. அபிஷேகநாதான பூஜ்யம் தேவாராருயிர் அன்பரே. அபிஷேகநாதான பூஜ்யம் தேவா ஆருயிர் அன்போடு சிவன் பாடுமா? அபிஷேகநாதான பூஜ்யம் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதான பூஜ்யம் தேவா ஆருயிர் அன்பு. சாத்தானை ஜெயித்திட, சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்னேல் வாருமே. தேவனுக்காய் சாட்சியா வாழ்ந்திட, சாட்சியாய் வாழ்ந்திட என்னேல் வாருமே. அபிஷேகநாதான பூஜ்யம் தேவா ஆருயிர் அன்பரே. 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 அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் என்றே தாருமே. அக்கினி அபிஷேகம் என்றே தாருமே. சுடராய் பிரகாசிக்க என்னேல் வாருமே. சுடராய் பிரகாசிக்க என்னேல் வாருமே. அபிஷேகநாதான பூஜ்யம் தேவா ஆருயிர் அன்பரே. 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 எல்லாரும் கரங்களை தட்டி ஆரோக்கியம் மகிமை செலுத்துமா? அவர் நம்ம மகிமை செலுத்த நாமத்தில் மகிமைப்படுத்துமா? ராபா மாரே ஆகிஷே அபிஷேகநாதரே ராபாதலுமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜ்ஜே. உம்மை நாங்கள் பாடுகிறோம் அப்பா. உம்மை மகிமை செலுத்துமா அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆரோக்கியம் மகிமை செலுத்துமா? ரேபா லஷனா கதரியா கபோலு சீக்கனே கதரியா சாத்தானை ஜெயித்திட தேவன் அப்பா நீர் தானே. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசு. இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஈகனல யதரே வோலுஷே மலகசியா கதரியா கமனோ கதரியா கபோ இமலதரே ஷினலா கபனுனே சியா கதரியா கவியபது இமலேதரே வோஷுலே பெசியா மலகதுரே கிமெனே கதரியா கபா யானல கஷனா கதரியா கபா மரோஷல கதரியா கபா மேரியா கஷ अन्य भाषा तेरे जो अन्य भाषा तेरे नाम तो मगिमे पढ़ते
நாமத்தை அவர் நம்ம உயர்த்துமா. இரமலோஷினா கதரியாக்க பாப்பா நீலவராக இருக்கிறப்பா இவளவராக இருக்கிறப்பா தேதரால மாமா ஷினால கதரியாக்க பபுலுசியாக்க இக்கனல கஷனால கதரியாக்க பபுலுமினரா கஷனால சேகே இக்கனல ஒபதிரே மலோகமன கனல கஷனகே சேகே இமலேசிக மாமனோலோக மாமனோலோக மெனேதரியாஹு ஹalleluya. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் ராஜன் அப்பா மகிமை சொல்லுகிறோம் அப்பா, நாங்கள் மகிமையில சொல்லுகிறோம் அப்பா. இமாலா கஷரோ தெரிய பலோ மெனலா கசியாக்க பாபா மனா கதரி இதாரல மோலுஷலாக்க பாபா நேரே சேகே நேகதரி அப்பா. ராஜனே அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கத்தாதி கத்தராக என்றும் சர்வ காலம் உயிரோடு இருக்க தேவனே அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா ராஜாதி ராஜனாக அப்பா என்றும் சிங்காசனத்தை வீட்டுக்கு தேவனே உமக்கே நாங்கள் மகிமையிலே சொல்லுகிறோம். இயேசுவே கதரிய மோலுஷனலாக்கையே இகனலா கசியாக்க பாபா மனா கதரி மனலா கசியானா கதரியாக்க பாபா Rialakshana la kadira kaba baba baro semana kede idara la kaba baba malale keshana kasile dere kabo mena la kadira kabo imala kashana la kesya kadira kaba mana la kadira na loke ikale shile se kabo dere malo mena la kashana la kadira ikashala kadira kare kesene ke நீங்க தேசத்தை கலக்குறவங்களா இருக்கீங்க, சோர்ந்து விடாதீங்க. தேவன் பலன் தருவார். ரதர மலோஷன la kadira kaba isana la kesye kinna la kabo shile la kaba baba na la se ikamala kashana la kaba boloshana la kesya kadira kaba idara la mama na la kashela kesya kaba baba dere kaba umena ma uertige ma pomena uertige mesuve ikama mama la shana la kadire sena kadire baba irala la kashela kadire ke baba mama ne la shedege ne siaka umena uertige mesu umena uertige ma pomena uertige ma pomena uertige ma pa umena uertige ma pa men sedra ma pa men uertige ma pomena uertige mesu இந்த நேரத்திலும் யார் இல்லாத நேரத்துல நம்ம தந்தையாம் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. வாழ்க்கையில தொலைந்து போய்விட்டா அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம எடுக்கும் போது, அவர் நாமத்தை நம்ம வாயில கூறும் போது ஓடி வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். அவர் நம்ம விளைச்சுக்கு அன்பு தானே, எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். பாவி என்னை தேடி வந்து அவருடைய கிருபை, அந்த இயேசுவின் நாமம் தேனிலும் மதுரமானது, சொல்ல சொல்ல இனிமையா இருக்குது. வடுநாயா இருக்கிறார், ரபுனியா இருக்கிறார், எல்ஷடாய் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். அவ எல்ரோஹி என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கே நம்ம ஆராதனை செலுத்துவோமா? எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே, அடோனாய் எங்கள் தெய்வமே ரபுனி நல்ல போதகரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோஹி என்னை காண்பவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோஹி என்னை சொல்லுமா தந்தை இயேசுவே, தந்தையே இயேசுவே, ஆவியானவரே, தந்தையே
கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே சொல்லுமாம் பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே 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 மகிமைக்கு பாத்திரரே அவர் எல்லா கனமும் மகிமைக்கு பாத்திரமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு ஆராதனை அவருக்கு ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டாண்டு நம்ம மகிமை செலுத்துவோமா? உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி அப்பா. உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் இயேசுவே. ராமா பௌதூர் லேஷன் அலாக்கதி ஆராக்கது. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. தேராலா மாஷன் அலாக்கி சியாக்க தெரியும் முனோக்கு தெரியும் இதராலியா மாமா நதையா கஷ்டரேக தெரியாம லட்சிக்க அப்பா. உமக்கே நாங்கள் மகிமையில செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி அப்பா 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 ரமஷலா கதரா பாபா வசிக்கல ரமலா கதரா பாபா கண்பை பலக பிதாவே இயேசுவே. இந்த வேலைக்காக நன்றி சொல்லுங்க அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்பா ஆராதிக்கிறதுக்கு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா. நிறைய பேருக்கு கிடைக்காத பாக்கியங்களை தந்திருக்கீங்க அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. இந்த வேலையில அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்காக இன்னும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் இணைந்திருக்கிறதுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கும் அப்பா. ஒரு மனிதன் ஆவித்தாங்கப்பா. எங்களுக்கு நல்ல பலன் தாங்கப்பா. திறன் தந்து எங்களை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கும் இயேசுவே. உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவுக்கு நல்ல பிதாவே. ஆமென். परमेश्वर भला है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார்? कितने लोग विश्वास करते मेरा परमेश्वर मेरे लिए भला है? ஆமென். आमीन. எல்லா சூழ்நிலைகளிலும் हर परिस्थिति में அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். वो हमारे लिए भला है. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நமக்கு எதிரே யுத்தங்களை செய்யும் போதும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். हमारे जीवन में जब शत्रु हमारे खिलाफ युद्ध करते तब भी वो हमारे लिए भला बनकर गए. நம்முடைய பட்சத்தில் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். हमारी तरफ हमारे पक्ष में गए. தீமை அணுகுவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. हानि हमें छूने के लिए वो अनुमति नहीं देते. அவர் எவைகளை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்து முடிக்கிறார். वो जो भी कार्य करते वो भलाई के लिए ही वो करते गए. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். हम परमेश्वर की वचन की ओर हम जाएंगे. ஆமென். நாம் ஏற்கனவே தியானித்து கொண்டு வரக்கூடிய 2 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். हम पहले से ध्यान करते आने वाला दूसरे राजाओं की पुस्तक का 18वें अध्याय का 15वां वचन. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுகிறார். वहां पर कहा गया एजेकिया राजा प्रार्थना करता है. 5வது வசனம் எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுகிறார். 5वां वचन एजेकिया राजा प्रार्थना करता என்ன है. ஜெபம் பண்ணுகிறார்? कौन सी प्रार्थना करते गए? ஆமென். ஸ்தோத்திரம். ஆ கர்த்தாவே, हाँ प्रभु, ஆமென், நான் உமக்கு முன்பதாக मैं आपके सामने அதிகாரத்தில் படுப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். மன உத்தமமாய் நடந்து வந்தேன். पूरे मन की कड़ाई से चलकर आया. 20வது அதிகாரம் ஆமென். ஸ்தோத்திரம். 5வது வசனம் 20वें अध्याय का 5वां 3வது वचन வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 30वें वचन से कहा गया है. ஆமென். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணினார். आपकी नजर में जो भला है उसे ही मैंने किया कर कर कहा. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर की प्रार्थना को सुने. ஒரு சின்ன ஜெபம் பண்ணா
एक छोटी सी प्रार्थना किया, கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर उसकी प्रार्थना को सुने। ஏன் என்பதை குறித்து தான் கடந்த நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம். ऐसा क्यों हुआ इसके विषय में ही हम पिछले दिनों में ध्यान करते आ रहे நிறைய हैं। காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். बहुत से कार्य हमने देखा है, எழுதி வச்சிருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். जिन्होंने लिख कर रखा है उनको याद रहेगा। இன்னைக்கு நான் அதை திரும்ப சொல்ல விரும்பல. मैं आज उसे वापस दोहराना नहीं चाहता। இவன் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் உள்ள வார்த்தையை மட்டும் சொல்லி போகிறேன். पिछले हफ्ते जो मैंने कहा था उसे ही बताकर आगे அவன் बढ़ता हूं। ராஜாவான உடனே ஆலயத்தின் பணிகளை செய்தான். वो राजा बनते ही कलीसिया भवन के काम को किया। சாதாரண மனிதனா இருந்தவனை एक साधारण जो मनुष्य था, கர்த்தர் எப்பொழுது ராஜாவாக மாற்றினானோ, जिस दिन परमेश्वर उसे राजा बनाए, அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. ऐसा क्या मतलब? पर उसके जीवन में जब प्रमोशन मिला, ராஜ்யத்தின் முதலாம் வருஷத்திலேயே उसके राज्य के पहले ही वर्ष வேதம் சொல்லுகிறது ஆலயத்தின் பணிகளை செய்தான். वचन कहता है वो उस परमेश्वर के भवन के काम को किया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் தன்னை உயர்த்தினதை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய வேலைகளை செய்கிறார். परमेश्वर ने उसे ऊंचा किया, इस बात को जानकर उसका एहसास मानकर परमेश्वर के काम को वो करता है। கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார், परमेश्वर हमारे भलाई किए செய்திருக்கிறார். किए गए, நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். हमें उसका एहसानमंद होना है कर कर वचन कहता है। ஏமன் ஸ்தோத்திரம். நன்றியற்றவர்களாக இருக்கக்கூடாது. हम एहसानमंद नहीं मानते, ऐसा नहीं होना चाहिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। நன்றி இல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. देखो धन्यवाद नहीं कहते, ऐसा हृदय नहीं होना चाहिए। ஏமன் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். हम धन्यवाद कहने वाले होने चाहिए। இரண்டாவது அவன் செய்த காரியத்தை நாம் ஏமன் தியானித்தோம். दूसरा उन्होंने जो कार्य किया उसे हमने ध्यान किया। அவன் ஆண்டவர் அவனை உயர்த்தின உடனே परमेश्वर उसको ऊंचा उठाते ही ஆலயத்தில் கர்த்தர் விரும்பும் ஆராதனையை செய்தான். परमेश्वर के भवन में परमेश्वर जैसा चाहते वैसी आराधना किया। மூன்றாவது तीसरा கர்த்தர் அவனை உயர்த்தின பொழுது परमेश्वर जब उसको ऊंचा किए, பலிபீடங்களை செப்பனிட்டு वेदी की मरम्मत कर कर மறுபடியும் பலி செலுத்த ஆரம்பித்தார். फिर से बलि चढ़ाने लगा। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு 18வது அதிகாரம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். आज दूसरे इतिहास का तीसरे अध्याय का पहला और दूसरा वचन पढ़ेंगे। 2 நாளாகமும் 30வது அதிகாரம் दूसरे इतिहास का 30वां अध्याय 30வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது. 30वें अध्याय का पहला और दूसरा वचन कहता है, அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி उसके बाद इस्राएल के परमेश्वर यहोवा के लिए फसह को मनाने के लिए எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி, और इजेकिया जो है यरूशलेम में लोगों को बनाने के लिए यहूदा में कहला भेजा, எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதினார். और इब्राहिम और मनाशे के पास इस आशय से चिट्ठी भी लिखी, பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி और फसह को दूसरे महीने में मनाने के लिए ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணினார்கள். राजा उसके हकीम और यरूशलेम की मंडली ने सम्मति की। ஆமென். आमीन। அப்ப நம் ஏமன் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? तो परमेश्वर से बात करने वाला कार्य क्या है? ஆண்டவர் எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணின உடனே ஏன் கேட்டார்? परमेश्वर इजेकिया राजा प्रार्थना करते कि क्यों सुने? ஒரு சின்ன ஜெபத்தை தான் பண்ணா, एक छोटी सी प्रार्थना किया, ஆனா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். लेकिन फिर भी परमेश्वर प्रार्थना सुने, உடனே பதில் கொடுத்தார். तुरंत जवाब मिल गया। எசேக்கியா பார்த்து சொன்னார், इजेकिया को देख कर உன் गए, விண்ணப்பத்தை கேட்டேன், तेरे विनती को मैंने सुना உன் है, கண்ணீரை கண்டேன், तेरे आंसू को मैंने देखा है, நான் உன்னை சுகமாக்கினேன், मैंने तुझे चंगा किया है, இன்னும் 15 வருஷம் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா ஆயுசு நாட்களை தர்றேன். और 15 साल तुझे आयु का दिन बढ़ाकर देता हूँ। ஜெபித்த உடன் பதில் கிடைக்கிறது. प्रार्थना करते ही तुरंत जवाब मिल गया। காரணம் என்ன? कारण क्या है? எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? इजेकिया राजा ने क्या किया? ராஜாவான பிறகு राजा बनते ही தேசத்தில் பஸ்கா பண்டிகையை அனுசரித்தார். देश में फसह के त्योहार को मनाया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். அதற்கு முன்பு இருந்த ராஜாக்கள் எல்லாம் उससे पहले जो भी राजा थे, ஆமென், தேவனை விட்டு தூரம் போய் அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். परमेश्वर से दूर जाकर अन्य देवताओं को दंडवत करने लगे। அந்த ராஜாக்களின் காலங்களிலே उन राजाओं के समय में ஜனங்களும் அந்நிய தெய்வங்களை சேவிக்க ஆரம்பித்தார்கள். लोग भी अन्य देवता की
सेवा करने लगे சிலைகளை தேசத்தில் வைத்தார்கள் मूर्तियों को देश में उठाकर रख दिए விக்கிரக தோப்புக்களை தேசத்தில் உண்டாக்கினார்கள் मूर्तियों की लाटों को देश में खड़ा किए அவைகளுக்கு பலிபீடங்களை கட்டி அவைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள் उसके लिए वेदी खड़ा कर उसकी आराधना करते आए தேசம் முழுவதும் देश पूरा இஸ்ரவேலின் தேவனை விட்டு इस्राएल के परमेश्वर को छोड़कर தூரம் போய் दूर जाकर அவருடைய பிரமாணங்களை விட்டு उनकी व्यवस्था को छोड़कर தேவன் விலகி போயிருந்த காலங்கள் दूर थे ऐसा समय தேவனுடைய ஆலயம் பூட்டப்பட்டிருந்த காலங்கள் परमेश्वर का भवन में जब ताला लगाया गया था वैसा समय இந்த காலத்தில் தான் எசேக்கியா ராஜாவான உடனேயே ऐसे समय में भी एजेकिया राजा बनतेगी பைபிள் சொல்லுது தேசத்தில் இந்த விக்கிரக தோப்புக்களை வெட்டினான் बाइबल कहता है देश में की मूर्तियों की लाटों को काट दिया விக்கிரகத்தின் பலிபீடங்களை அகற்றினான் मूर्तियों की वेदी को दूर किया சிலைகளை தகர்த்தான் पुतलों को चूर चूर किया வெண்கல சர்ப்பத்தை உடைத்தான் पीतल के सांप को तोड़ दिया அதோட நிறுத்தல उसी के साथ नहीं रुका பூட்டப்பட்ட ஆலயத்தை திறந்தார் जो भवन बंद था उसे खोल दिया பாழாய் கிடந்த ஆலயத்தை மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பித்தார் उजड़े हुए परमेश्वर के भवन को फिर से नया किया மறுபடியும் எருசலேமில் தேவனை ஆராதிக்கும் ஆராதனை உருவாயிற்று फिर से यरूशलेम में परमेश्वर की आराधना करना शुरू हो गया அதோட நிறுத்தல उसी के साथ नहीं रुका தேவன் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளையில் ஒன்று इस्राएलियों को परमेश्वर ने दिया प्रधान आज्ञा में से एक நீங்கள் தலைமுறை தலைமுறையாய் பஸ்காவை ஆசரிக்க வேண்டாம் तुम्हें पीढ़ी से पीढ़ी जे फसह को मनाना है ஆனால் பல நூற்றாண்டுகளாக लेकिन कई सदियों से எருசலேம் மக்கள் பஸ்காவை ஆசரிக்க மறந்து போய் விட்டார்கள் यरूशलेम के लोग फसह को मनाना भूल गए ஆனால் लेकिन எசேக்கியா ராஜாவான உடனேயே हिजकिय्याह राजा बनते ही தேவனுடைய கட்டளையின்படி இருக்கக்கூடிய பஸ்காவை परमेश्वर की आज्ञा के अनुसार जो फसह है மறுபடியும் தேசத்தில் அனுசரிக்கும்படி அதற்கான காரியத்தை செய்தார் फिर से देश में उसे पालन करने के लिए उस कार्य को किया ஹalleluya हालेलुया ஆமென் ஸ்தோத்திரம் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் अच्छे से ध्यान दीजिए அதனால தான் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டார் इसीलिए परमेश्वर हिजकिय्याह राजा की प्रार्थना को सुने கர்த்தர் சொன்னதை செய்த எசேக்கியா परमेश्वर ने जो कहा उसे करने वाला हिजकिय्याह கர்த்தர் விரும்பினதை செய்த எசேக்கியா परमेश्वर जिसे चाहते हैं उसे किया हिजकिय्याह அதனால தான் இவர் கேட்ட உடனே கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறார் इसीलिए ये मांगते ही परमेश्वर को जवाब दिए ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया பஸ்கானா என்ன फसह मतलब क्या है ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது முக்கியமானது क्यों ये बात इसराइलियों के लिए मुख्य थी ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து परमेश्वर के इसराइलियों को देखकर நீங்கள் எல்லா வருஷமும் தலைமுறை தலைமுறை தோறும் பஸ்காவை அனுசரிக்க வேண்டும் आपको हर साल पीढ़ी से पीढ़ी जो है इस फसह को मनाना है யாத்திரையாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் निर्गमन का पुस्तक 12वां अध्याय 24வது வசனம் முதல் 27 வசனங்களை நாம் வாசிக்கும்போது 24 से लेकर 27 वचन को हम पढ़ते हैं तो அங்கே ஆண்டவர் அதை கட்டளையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம் वहां पर परमेश्वर से एक आज्ञा के रूप में देते उसे हम देख सकते இந்த हैं காரியத்தை உங்களுக்கும் इस कार्य को तुमको உங்கள் பிள்ளைகளுக்கும் तुम्हारे वंश को நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள் सदा की विधि जानकर माना करो நீங்க மட்டும் கைக்கொள்கிறது இல்ல सिर्फ तुम ही से मानो नहीं பிள்ளைகளும் बच्चे பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் बच्चों के बच्चे நித்திய நித்திய காலமாய் இதை கைக்கொள்ள கடவீர்கள் नित्य नित्य समय तक इसका पालन करो அடுத்த வசனம் சொல்கிறது अगला वचन कहता है கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்தில் நீங்கள் போய் சேரும்போது जब परमेश्वर तुम्हें जिस देश में वो तुम्हें देने के लिए आज्ञा दे उसे जाकर पहुंचाएगा இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள் इस आराधना का तुम पालन करो அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் तब तुम्हारे बच्चे ये आराधना का क्या मतलब है करके पूछेंगे तो இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி ये परमेश्वर के फसह का बलिदान है எகிப்தியரை அதம் பண்ணும்படி मिस्त्रियों को मारने के நம்முடைய लिए வீடுகளை தப்ப பண்ணின போது हमारे घरों को जब बचाए எகிப்தில் இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று और मिस्र देश में जो मिस्रियों के मिस्र में जो इस्राएली थे उनके घर से जो दूर गए நீங்கள் சொல்ல வேண்டும் என்றா तुमको कहना है कि அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் तब सभी लोग सिर झुकाकर दंडवत किए அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது तो ये वचन क्या कहता है பஸ்காவை நீங்கள் फसह को तुम நித்திய நித்திய காலமாய்
अनंत नित्य नित्य काल तक இஸ்ரவேலில் சந்ததி சந்ததியாய் इस्राएली पीढ़ी से पीढ़ी பஸ்காவை நீங்கள் அனுசரிக்க வேண்டும். फसह को तुम्हें मानना है. ஏன் பஸ்காவை அனுசரிக்கிறீர்கள் என்று கேட்டால், क्यों तुम फसह को मानते हो करके पूछेंगे तो உங்கள் பிள்ளைகள் கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? तुम्हारे बच्चे तुमसे पूछेंगे तो तुम्हें क्या कहना அங்க है. சொல்லப்பட்டிருக்குது, वहां पर कहा गया நாங்கள் है எகிப்து தேசத்தில் இருக்கும்போது हम जब मिस्र देश में थे எகிப்தியரை அதம் பண்ணும்படி சங்கார தூதன் கடந்து வந்தான். मिस्त्रियों को मारने के लिए नाश करने वाला दूत उतर कर आया. அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்கள் வீடுகளிலே வைக்கப்பட்டிருந்தது. तब मेमने का लहू हमारे घर के द्वार पर लगाया गया था. பஸ்காவின் பலியின் ரத்தம் வீடுகளிலே வைக்கப்பட்டிருந்தது. फसह का बलि किया पशु का लहू हमारे घरों पर रखा गया था. அப்பொழுது சங்கார தூதன் எங்கள் வீடுகளில் வந்து சங்காரம் பண்ணவில்லை. तब नाश करने वाला दूत जो हमारे घर में आके हमें नाश नहीं किया. ஆகவே इसीलिए நீங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் எல்லா வருஷமும் பஸ்கா பண்டிகை அனுசரிக்க வேண்டும். इसीलिए पीढ़ी से पीढ़ी तक हर वर्ष में फसह के त्योहार को मनाना है. இதுதான் தேவனுடைய கட்டளை. यही परमेश्वर की आज्ञा है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போனார்கள். इस्राएली लोग कनान देश में आए சில காலங்கள் சரியாக செய்தார்கள். और कुछ समय काल तक इसे ठीक तरीके से किए. ஆனால் लेकिन ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனபோது जब लोग परमेश्वर को छोड़ के दूर गए பஸ்கா தேசத்தில் அனுசரிக்கப்படவில்லை. फसह देश में नहीं माना गया. கர்த்தருடைய கட்டளையை மீறினார்கள். परमेश्वर की आज्ञा का उल्लंघन किए. தேவன் கர்த்தருடைய கட்டளையை மீறினபடியால் परमेश्वर की आज्ञा का उल्लंघन की इस वजह से இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக தேவன் எதிரிகளை அனுப்பினார். इस्राएली देश के विरोध परमेश्वर शत्रुओं को भेज दिए. அவர்களை பஞ்சத்தினால் உபத்திரவப்படுத்தினார். उनको अकाल के कारण कलेश पहुंचाए. இப்ப எசேக்கியா ராஜாவான உடனே हम एजेकिया राजा बनते ही கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பித்து விட்டு परमेश्वर के भवन को नया कर மறுபடியும் தேசத்தில் பஸ்காவை அனுசரிக்கும்படி கட்டளையிட்டார். फिर से देश में फसह को मनाने की आज्ञा दिया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. மறுபடியும் பஸ்கா என்று சொன்னால் என்ன என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன். फिर से मैं आपको कहता हूं फसह मतलब क्या है कर இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறின முந்தின இரவிலே इस्राएली लोग मिस्र देश से निकलने के पिछली रात செய்யப்பட்ட ஒன்று தான் பஸ்கா. जो कार्य उन्होंने किया उसे ही फसह कहते हैं. பஸ்கா என்று சொன்னால் பாஸ் ஓவர், கடந்து போகுதல் என்கிறதான அர்த்தம். फसह मतलब जो है उससे गुजर कर आगे जाना. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எகிப்து தேசத்திலே அடிமையா இருக்கிறார்கள். इस्राएली लोग 430 साल मिस्र देश में गुलाम बनकर गए. ஆண்டவர் முதலாவது 9 வாதைகளை அனுப்பி எகிப்தியரை வாதித்தார். पहले परमेश्वर 9 महामारी को बेचकर मिस्रियों को अच्छे से मारा. அல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் வாதைகளினாலே உபத்திரவப்படுத்துவார். आपको जो कलेश पहुंचाते गए उनके लिए परमेश्वर मरी बेचकर उन्हें कलेश पहुंचाएंगे. அதனால நீங்களும் உஷாரா இருக்கணும். इसीलिए आप लोग भी होशियार रहिए. நீங்களும் யாரையும் உபத்திரவப்படுத்திட கூடாது. आप भी किसी को कलेश मत पहुंचाइए. மாமியார் ஆன உடனே கொம்பு முளைச்சிட கூடாது. सासू मां बनते ही सींग नहीं उगना चाहिए. விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. விளங்குதா? समझे? ஆமென். आमीन. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அது உங்களுக்கு அளக்கப்படும். तुम जिस नाप से नापोगे उसी नाप से तुम्हारे लिए भी नापा நீ जाएगा. என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். तू जो करेगा वही तुझे मिलेगा. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? आमीन. कितने लोग बोल रहे? சொன்னீங்களா எல்லாரும்? बोले क्या सब जन? சொல்லாதவங்க மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். ஆமென். सभी जन मिलकर आमीन. அப்படினா என்ன அர்த்தம்? इसका क्या मतलब? எனக்கு அப்படியே ஆகும். मेरे को ऐसे ही होगा. அப்ப நான் உஷாரா இருக்கணும். तो मुझे होशियार रहना है. நான் செய்கிறதில் கவனமா இருக்கணும். ஓகே? मैं जो करूंगा उसमें सावधान रहना है. ஆமென். आमीन. ஆமென். आमीन. 9 வாதைகளினால் வாதிக்கிறார். 9 मरीज से उनको जो मार रहे थे. அசைக்க மாட்டேங்கிறான். ओ नहीं हिल रहा. இஸ்ரவேல் ஜனங்களை விட மாட்டேங்கிறான். कहता इस्राएलियों को नहीं छोड़ूंगा. கர்த்தர் பார்த்தார். परमेश्वर देखे கடைசியாய் பெரிய வாதை அனுப்பினார். अंत में एक बड़ी मरी को भेजे. ஆமென். आमीन. சின்ன வாதை வரும்போதே மனம் திரும்பிரணும். छोटी सी मरी आते ही मन फिरा लीजिए. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? कितने लोग को ये समझ गया? ஆமென். आमीन. சின்ன பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிரணும்? छोटी परेशानी आती क्या कर देना है? சொல்லுங்களா? बोलिए ना.
சொல்லுங்க. बताइए, பரஃப்ல உட்கார்ந்திருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ऐसे लग रहा है आप बर्फ में ஃப்ரீசர்ல बैठे தூக்கி हो, போட்டது மாதிரி. फ्रीजर में आपको पकड़ के छोड़ा है। ஆமே, குளிர் ரொம்ப இருக்கோ? ज्यादा ठंड लग रही है क्या? ஏசி ஆஃப் பண்ணிருமா? एसी ऑफ कर दे क्या? நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। ஏமன் சின்ன உபத்திரம் வந்த உடனே என்ன செய்திரணும்? छोटी सी कलेश आते क्या करना है? மனம் திரும்பிரணும். मन फिराना है। பார்வன் மாதிரி இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. फिरौन की तरह हृदय को कठिन नहीं करना है। கடைசில பெரிய வாதம் வந்துரும். अंत में बड़ी मरी आ जाएगी। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பைபிள்ல வாசிக்கிறோம். हम बाइबल में पढ़ते हैं 10வது பெரிய வாதை அனுப்புறார். 10वां मरी बड़ी मरी थी। என்ன வாதை? कौन सी मरी? தலைப்பிள்ளை சங்காரம். जो पहिलोटा पहला बच्चा है वो मरेगा। எகிப்து தேசத்தில் உள்ள मिस्र देश में के அரண்மனை முதல் राजमहल से குடிசை வரைக்கும் இருக்கக்கூடிய झोपड़ी तक रहने वाले எல்லா வீடுகளிலும் உள்ள हर घर के தலைப்பிள்ளைகளை पहिलोटा पहला बच्चा ஒரு சங்கார தூதன் போய் ராத்திரியில கொலை பண்ணிடுவான். एक नाश करने वाला दूत जाकर रात को मार डालेगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் हाँ, इस्राएली लोग வாதைக்கு தப்பித்துக் கொள்வதற்கும் इस मरी से बचने के लिए சங்கார தூதன் नाश करने वाला दूत இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டை அடையாளம் கண்டுகொள்வதற்கும் इस्राएलियों का घर कौन सा है उसे पता लगाने के लिए இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்கும் इस्राएली लोग नाश न होवे इसके लिए அடையாளமாக செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த பஸ்கா பலி. ये निशानी के रूप में किया गया ही ये फसह की बलिदान है। மறுபடியும் சொல்றேன், என்ன கவனிங்க. फिर से कहता हूं, मुझे ध्यान से देखिए। ஏமன் இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग வாதைக்கு தப்பித்துக் கொள்ளவும் इस बड़े खतरनाक मरीज से बचने के लिए சங்கார தூதன் தேவ ஜனத்தின் வீட்டை அடையாளம் கண்டுகொள்ளவும் नाश करने वाला दूत परमेश्वर के बच्चों के घर को पहचानने के लिए சங்கார தூதன் இஸ்ரவேல் தேவ ஜனத்தின் வீட்டிற்குள் புகுந்து தலைப்பிள்ளைகளை அழிக்காமல் இருப்பதற்கும் नाश करने वाला दूत परमेश्वर के बच्चों के घर के अंदर घुसकर उनके पहले बच्चों को ना मारे कर அடையாளமாய் செய்யப்பட்ட ஒன்று தான் பஸ்கா. वो एक निशानी चिन्ह के रूप में गया गया ही फसह है। ஆமென். 12வது அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 12वें अध्याय में उसके बारे में बताया गया है। ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து சொல்கிறார், परमेश्वर मूसा और आरून को देखकर कहते हैं, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பிரதானமான மாதம். ये महीना तुम्हारे लिए प्रधान महीना है। இந்த ஆமென், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. ये तुम्हारे लिए वर्ष का पहला महीना रहे। ஆமென். ஆமென். மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொல்கிறார், मूसा और आरून से कहते हैं, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போங்கள். तुम इस्राएलियों के पास जाओ। இந்த மாதம் 10ஆம் தேதியிலே इस महीने के 10 तारीख को வீட்டு தலைவர்கள் घर के प्रधान வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக घर पे एक भेड़ का बच्चा, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். हर एक प्रधान हर एक भेड़ के बच्चों को चुन ले। ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. एक घर के लिए एक मेमना एक भेड़ का बच्चा। அடுத்த வசனம் சொல்லுகிறது, अगला वचन कहता है, ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் एक घर में जो रहते हैं ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் एक मेमने को पकाकर खाने के लिए वो पूर्ति नहीं है तो அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரனையும் தங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். वो उसके घर के पड़ोस में जो गए उसे भी उसके साथ शामिल कर सकता है। அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டுமா? वो मेमना कैसे होना चाहिए? பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். निर्दोष रहना चाहिए। லங்கடா எல்லாம் இருக்க கூடாது. लंगड़ा सब नहीं रहना चाहिए। ஊனம் எல்லாம் இருக்க கூடாது. हाँ, हाथ उठा हुआ अंग भी नहीं होना चाहिए। குருடு எல்லாம் இருக்க கூடாது. अंधा नहीं होना चाहिए। அவன் ஒரு வயது உள்ளதா இருக்கணும். वो 1 वर्ष 1 साल का होना चाहिए। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका क्या मतलब? நல்ல இளம் ஆட்டுக்குட்டி. अच्छा, एक जवान मेमना। ஆமா, பழுது இல்லாததா இருக்கணும். हाँ, निर्दोष, कोई कमी नहीं होनी चाहिए। ஆமென். आमीन। நல்ல புஷ்டியா இருக்கணும். अच्छा, तंदुरुस्त गोल मटोल होना चाहिए। நோய்வாய்ப்பட்டதா இருக்க கூடாது. बीमारी लगा हुआ नहीं होना चाहिए। அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். ऐसे एक भेड़ के बच्चे एक मेमने को हर एक घर के लोग उसे चुन लीजिए। அந்த ஆட்டுக்குட்டி उस मेमने को அடித்து புசிக்கும் போது मार कर पका कर खाते समय அது அன்னைக்கு ராத்திரியே காலி பண்ணியிருக்கணும். वो उसी रात उसे खाली कर देना चाहिए। ஒருவேளை உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டு காலி ஆகாது அப்படின்னா பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டுடணும். हो सकता है आपके घर वाले सब इसे खाकर खत्म नहीं कर सकते तो आपके पड़ोस में से एक को बुला लो। அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்து उसे इस महीने के 14 तारीख तक रखकर ஆமென். आमीन। எத்தனாம் தேதியில தெரிந்தெடுக்கணும்? कितवे तारीख को चुनना है? நீங்க இங்க இல்லையோ? यहाँ पर नहीं हो क्या आप लोग? சொல்லுங்க. 10ஆம் தேதி தெரிந்தெடுக்கணும்.
10 तारीख को चुनना है। ஆமா 14ஆம் தேதி வரைக்கும் வீட்டுல வச்சு சாப்பாடு கொடுக்கணும். 14 तारीख तक घर पे रखकर अच्छे से इसको खाना खिलाइए। விளங்குச்சா? समझे? விளங்குச்சா இல்லையா? समझे? ஆமா 14ஆம் தேதி வரைக்கும் வைத்து 14 तारीख तक रखकर இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடிக்கணும். और इस्राएलियों के हर घर के लोग जो है शाम के समय उसको मारना है, கட் பண்ணணும். काटना है। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। ஒரு மாதிரி பாக்குறியே நாங்க மட்டன் எல்லாம் சாப்பிட மாட்டோம்னு. ऐसा देख रहे हो कि हम मटन सब नहीं खाते। ஆமென். आमीन। நம்ம கட் பண்ண வேண்டாம் இல்லாம இருந்தாலும் கட் பண்ணதை சாப்பிடுங்க. हम कट नहीं करते, काटते नहीं, तो भी जो कट करके मिलता है उसे खाइए। ஆண்டவர் சொல்லியிருக்கார் அடித்து புசியுங்கள். परमेश्वर के से मार कर काट कर खाओ। ஆமென். आमीन, அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए சத்தமா जोर से, அல்லேலூயா. हालेलुया। சிலர் பாத்தீங்கன்னா கோழி கறி சாப்பிடுவாங்களா, ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. कुछ को देखोगे तो बॉयलर मुर्गी खाएंगे लेकिन मटन नहीं खाएंगे। இது என்ன லாஜிக்னு எனக்கு இன்னும் விளங்கல. ये क्या नियम लॉजिक है, मुझे अभी तक नहीं என்ன समझा। கறிதாங்க. सब माँ से। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஆமென். आमीन। 14ஆம் தேதி ராத்திரி கட்டு. 14 तारीख की रात को काट। அடுத்தது என்ன செய்யணுமா? अगला क्या करना है? அதன் இரத்தத்தை उसके लहू को கொஞ்சம் தயமை எடுத்து थोड़ा लेकर அதை புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்கால்கள் ரெண்டிலும் நிலைச்சட்டத்தின் மேற்சட்டத்திலும் தெளித்து और उसके लहू में से कुछ लेकर जिन घरों में मेमना को खाएंगे उस घर के दरवाजे के चौखट के ऊपर जो है लगाना है। அந்த இரத்தத்தை எடுக்கணும். उस लहू को लेना है। அந்த சட்டத்துல அந்த நிலை வீட்டு நிலைக்கால் இருக்குல்ல வாசப்படி देखो घर के दरवाजे में जो ऊपर का जो अलंगो और चौखट है ना, அதுல கொஞ்சம் தெளிச்சு வைக்கணும். उसके ऊपर थोड़ा छिड़कना है। ஆமென். आमीन। அடுத்த வசனம் சொல்லுது अगला वचन कहता है அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு और उसी रात उसके मांस को आग में भूनकर புளிப்பில்லாத அப்பத்தோடும் बिना खमीर के रोटी ஆமென் கசப்பான கீரையோடும் और कड़वे साग पात அதை புசிக்க வேண்டும். उसे खाना है। எதை புசிக்கணும்? ஆட்டுக்குட்டியை புசிக்கணும். उस मेम ने उस भेड़ के बच्चे को खाना है। அடுத்த வசனம் சொல்லுது अगला वचन कहता है ஆமென் பச்சையையும் தண்ணீரிலும் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, उसे कच्चा व जल में कुछ भी पका कर ना खाना, அதன் தலையையும் उसके सिर, அதன் தொடையையும் उसके पैर அதற்கு உள்ள யாவையும் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. और हथड़ियों समेत आग में भूज कर खाना। வேக வச்செல்லாம் சாப்பிடக்கூடாது, தந்தூரியா தான் சாப்பிடணும். उसे जो है पानी मिला के पका कर नहीं खाना है, उसे तंदूरी के समान खाना है। விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? அல்லேலூயா. हालेलुया। அடுத்த வசனம் சொல்லுது अगला वचन कहता है அது ஒன்றையும் விடியற் காலம் வரைக்கும் வைக்க கூடாது, ராத்திரியே சாப்பிடணும். उसमें से कुछ जो है सवेरे बिहान बोर होने तक मत छोड़िए, रात में खा लीजिए। விடிய காலத்துல சாப்பிட முடியலன்னா விடிய காலம் ஆகிறதுக்கு முன்னால அது சுட்டெரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. हो सकता है अगर आप सुबह तक उसे खाकर खत्म नहीं कर सकते तो सुबह होने से पहले उसे जलाकर उसको राख कर दीजिए। 11வது வசனம் சொல்றது அதை எப்படி புசிக்கணும்? 11वां वचन कहता है उसे कैसे खाना है? அறையில கச்சை இடைக்கச்சை கட்டிக்கொள்ள வேண்டாம். और कमर में जो है कमर बांध कर உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொள்ள வேண்டாம். और आपके पैरों में जूते पहनकर கையில தடியை பிடிச்சிட்டு தீவிரமா புசிக்கணும். और हाथ में लाठी लिए हुए तेजी से खाना है। இது கர்த்தருடைய பஸ்கா. यह परमेश्वर का फसह है। அல்லேலூயா. हालेलुया। விளங்குச்சா உங்களுக்கு? समझे आप लोग? மறுபடியும் சொல்றேன், दोबारा कहता हूँ, கதை மாதிரி சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. देखो एक कहानी के रूप में बताता हूँ, ध्यान से 10ஆம் सुनिए। தேதி ஒரு ஆட்டுக்குட்டி பிடிக்கணும். 10 तारीख को एक भेड़ के बच्चे को पकड़ना है। ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? वो भेड़ का बच्चा मेमना நல்ல कैसा होना चाहिए? பக்காவா இருக்கணும். अच्छा पक्का अच्छा होना चाहिए। லங்கடா, காது கேட்காதது, கண்ணு காணாது, இதெல்லாம் இருக்க கூடாது. लंगड़ा है, कान नहीं सुनता, आंख से देख नहीं सकता, ऐसा नहीं। ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றது பிறகு உங்களுக்கு புரியும். मैं इसे क्यों आपको कह रहा हूँ, ये बाद में आपको समझेगा। நல்ல ஆட்டுக்குட்டி, இளம் ஆட்டுக்குட்டி, 1 வயது உள்ளதா இருக்கணும். अच्छा भेड़ का बच्चा मेमना जवान युवा होना चाहिए, 1 साल का होना चाहिए। ஆமென். आमीन। 14ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் வச்சுக்கிட்டு 14 तारीख की शाम तक उसे रखकर நைட் அத रात को उसे கட் பண்ணணும். काटना है। அதனுடைய ரத்தத்தை எடுத்து उसके खून लहू को लेकर வீட்டு நிலைக்கால் வாசல்ல தேய்ச்சு வச்சிரணும். घर के दरवाजे के ऊपर जो चौखट है उस पे लगा देना है। ஏமன் ஆமென் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டி எடுத்து और उस मेमने को भेड़ के बच्चे को लेकर நல்ல நெருப்புல சுட்டு अच्छे आग में भूज कर ராத்திரியே சாப்பிட்டு முடிச்சிரணும். रात को ही खाकर समाप्त कर देना है। சாப்பிடும்போது கச்சை கட்டி இருக்கணும் இடுப்புல. देखो इसे खाते तुनी। इसे खाते समय कमर में पट्टा कपड़े ஒரு का पट्टा துப்பட்டா बांधा கட்டி रहना இருக்கணும். चाहिए।
एक दुपट्टा जैसा कपड़ा கால்ல பாதரட்சை போட்டிருக்கணும், और पैरों में जूता पहना हुआ रहना चाहिए கம்பு ரெடியா இருக்கணும், கம்பு வச்சிருக்கணும் கையில. और एक हाथ में लाठी को थामे रहना है। இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ये सब किसके लिए? சாப்பிட்டு முடிச்ச உடனே விடிய காலமே நீங்க எகிப்திலிருந்து வெளியே போக போறீங்க, ஆயத்தமா இருங்க. अरे खाकर समाप्त होते ही जो ये सवेरे तुम मिस्र को छोड़कर जाने वाले हो, इसके लिए तैयार हो जाओ। விளங்குதா? समझे? ஹalleluya. हालेलुया। அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, अगला वचन कहता है அந்த ராத்திரியிலே उसी रात நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் मैं मिस्र देश में जाकर எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் मिस्र देश के मनुष्य लेके जो भी जानवर पशु सभी को முதற் பேரான எல்லாவற்றையும் மதம் பண்ணி उसमें के सारे पहलुटों को नाश कर कर எகிப்து தேசத்தின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். मिस्र देश के ऊपर मैं कार्य करूंगा और मैं ही परमेश्वर हूँ। 13வது வசனம் சொல்கிறது, 13वां वचन कहता நீங்கள் है இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். आप जिस घर पर रहोगे उस घर में वो लहू आपकी निशानी இந்த होगी। வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் வீட்டில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அடையாளமாயிருக்கும். इस्राएली जहां पर रहेंगे उनके घर के ऊपर ये मेमने का लहू निशानी बनकर रहेगी। அந்த இரத்தத்தை நான் கண்டு उस लहू को मैं देखकर உங்களை கடந்து போவேன், உங்களை அழிக்க மாட்டேன். आपके पास से चले जाऊंगा लेकिन तुमको नहीं मारूंगा। நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது मैं मिस्र देश को नाश करते समय அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். वो नाश होने वाली नाश करने वाली मरी आपके अंदर नहीं आएगी। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அழிக்கும் வாதை நாம் வீடுகளில் வராமல் இருக்க வேண்டுமானால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலை கால்களில் இருக்க வேண்டாம். नाश करने वाली मरी हमारे घर के अंदर नहीं आना है तो मेमने का लहू हमारे घर के दरवाजे पर लगा हुआ रहना चाहिए। ஆமென். आमीन। அப்ப இந்த பஸ்காவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? तो ये फसह और मसीह लोगों के बीच में कोई संबंध है क्या? இந்த பஸ்காவுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ये फसह और मसीह के बीच में कोई संबंध है क्या? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டிப்பா இருக்கு. जरूर है। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அப்ப யோவானின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. John chapter 1 verse 29. अब यूहन्ना के पहले अध्याय का 29वां वचन में कहता है, அங்க சொல்லப்பட்டிருக்கு, वहां पर कहा गया है, யோவான் இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு वचन कहता है कि यूहन्ना यीशु को उनके पास आते देखकर இயேசுவை பார்த்து சொல்கிறார், यीशु को देखकर कहता है, இதோ देखो உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. देखो ये परमेश्वर का मेमना है जो जगत के पाप को उठा ले जाता है। இயேசுவுக்குடைய பேர் என்ன? यीशु का नाम क्या है? தேவ ஆட்டுக்குட்டி. சத்தமா சொல்லுங்க. परमेश्वर का मेमना। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। யாத்திராகமம் 12:5 சொல்லுது, निर्गमन का 12वें अध्याय का 5वां वचन कहता है, ஏமன் பஸ்காவுக்கு எடுக்கப்படக்கூடியதான ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். फसह के लिए जो भेड़ आप चुनोगे वो निर्दोष होना चाहिए, 1 வயதா இருக்கணும். 1 साल का होना அது चाहिए ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். और ऊपर से वो नर होना चाहिए। இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே, अब यीशु के बारे में कहा गया पहले पत्रस के पहले अध्याय के 19वें वचन में, குற்றமற்ற निर्दोष மாசற்ற निष्कलंक ஆட்டுக்குட்டியாகிய मेमना अर्थात கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. मसीह के बहुमूल्य लहू के द्वारा धोए गए करके जानते हो। அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து तो हमारा प्रभु यीशु मसीह தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறவர், परमेश्वर का मेमना है, குற்றமற்றவர், निर्दोष है, மாசற்றவர், निष्कलंक है, அல்லேலூயா, हालेलुया, பழுதற்றவர். दोष रहित, ஏமன் 33.5 வயதுள்ள நல்ல இளம் வாலிபர். 33.5 साल का एक अच्छा जवान युवक। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। வெளிப்படுத்தின விசேஷத்தில் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது, प्रकाशित वाक्य के पुस्तक में कई बार कहा गया है, சிங்காசனத்தில் தேவ ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருக்க கண்டே. सिंहासन पर परमेश्वर के मेमने को विराजमान देखा है। வெளிப்படுத்தின 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது, प्रकाशित वाक्य का 7वें अध्याय का 9वां वचन कहता है, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு நிற்க கண்டே.
मेमने के सामने उन्हें खड़े हुए देखा गया। 7:17 சொல்லுகிறது, 7वें अध्याय का 17 वचन कहता है, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தாமே सिंहासन के मध्य में जो मेमना है இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துவார். उन्हें चराएगा और उन्हें जो जीवन के जल की ओर चलाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। பஸ்காவுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. तो फसह और यीशु मसीह के मृत्यु के बीच में संबंध है। ஹல்லேலூயா. हालेलुया। யாத்திராகமம் 12:7 சொல்லுகிறது, निर्गमन का 12वें अध्याय का 7 वचन कहता है, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் मेमने का लहू அது கொல்லப்பட்டு वो मारा जाकर ரத்தம் சிந்தப்பட வேண்டும். लहू बहाना है। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன செய்யணுமா? क्या करना है? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். लहू को गिराना है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். प्रभु यीशु मसीह हमारे लिए मरे, அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். वो हमारे लिए क्रूस पर लहू बहाए। எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, इब्रानियों का 9वें अध्याय का 22 वचन कहता है, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लहू के बहाए बिना पाप की क्षमा नहीं है करके। 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது, पहले कोरिन्थियों का 5 अध्याय का 17 वचन कहता है, இந்த வசனத்தை இரண்டாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர், इस वचन को ध्यान से देखिए। पहले कोरिन्थियों का 5 अध्याय का 17 वचन, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். हमारा भी फसह है जो मसीह के हमारे लिए बलिदान हुआ है। என்ன கவனிங்க, यहाँ मुझे देखिए, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. हमारा भी फसह जो मसीह है बलिदान हुआ है। பழைய ஏற்பாட்டின் பஸ்காவுக்கும் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவின் மரணத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. तो पुराने नियम के फसह और नए नियम के यीशु मसीह के बीच में संबंध है। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் பலியோட தொடர்புடையதா இருக்கிறது. मसीह के बलिदान के साथ उसका संपर्क है। அப்ப பஸ்கா எதை குறிக்கிறது? तो फसह किसे दर्शाता है? தேவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எதை குறிக்கிறது? मारा गया मेमना किसे दर्शाता है? பைபிள் சொல்லுது, बाइबल कहता है பஸ்கா என்று சொன்னால் பாஸ் ஓவர். फसह मतलब वहां से पास होकर जाना। அடிக்கப்பட்ட அன்றைக்கே இவர்கள் எகிப்தை விட்டு கடந்து போக வேண்டாம். जिस दिन ये मारा गया, ये बेड़ मारा गया, उसी रात को ये मिस्र से निकल कर जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। பாஸ் ஓவர் கடந்து போகுதல் என்கிறதான் அர்த்தம். पास ओवर यानी वहां से गुजर कर जाना। ஆமென். आमीन। என்றைக்கு பஸ்காவை அடித்தார்களோ, जिस दिन फसह को मारे, என்றைக்கு பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களை வைக்கப்பட்டதோ, जिस दिन फसह का मेमने का लहू उनके घर के चौखट पर रखा गया, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாஸ் ஓவர் நடந்தது. इस्राएलियों के जीवन में वहां से निकल कर जाना, गुजरना हुआ। கடந்து போகுதல் நடந்தது. वहां से निकलना, वहां से गुजरना हुआ। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என்றைக்கு பஸ்கா பலியிடப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களை வைக்கப்பட்டதோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாஸ் ஓவர் நடந்தது. जिस दिन फसह का बलिदान हुआ, उस दिन इस्राएलियों को वहां से निकलने के लिए समय आया। ஆமென். आमीन। அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எவைகளை எல்லாம் கடந்தார்கள்? நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். वहां उस दिन इस्राएलियों ने किसे किसे पार किया, मैं जो कहता हूं ध्यान से सुनिए। இதுவரைக்கும் 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். अभी तक 430 साल गुलामी में गए। கரெக்ட்டா 430 வருடம் அடிமையா இருக்கிறார்கள். ठीक 430 साल गुलामी में गए। என்றைக்கு பஸ்கா பலியிடப்பட்டதோ, जिस दिन फसह का बलिदान हुआ, அன்றைக்கு அவர்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை விட்டு கடந்து போக ஆரம்பித்தார்கள். उस दिन उनके गुलामी के जीवन को छोड़कर निकल गए। அன்னைக்கு தான் உங்களுக்கு அடிமைத்தனத்தின் கடைசி நாள். उसी दिन उनके गुलामी का अंतिम दिन था। 440 வருட வேதனை வாழ்க்கையை விட்டவர்கள் கடந்து போனார்கள். 430 साल उनके जीवन में जो वेदना थी उसे पार कर गए। 430 வருடம் அவர்களுக்கு கசப்பான வாழ்க்கை இருந்தது. 430 साल उनका जीवन कड़वाहट से भरा था। அந்த கசப்பான வாழ்க்கை அவர்களை விட்டு கடந்து போனது. वो कड़वाहट का जीवन उनसे पार होकर गया। 430 வருடம் அவர்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் இருந்து கொண்டே இருந்தது. 430 साल उनके जीवन में खोना ही था। அதற்கு பிறகு அவர்களுக்கு இழப்புகள் அல்ல, அன்றைக்கே இழப்புகளுக்கு முடிவு உண்டாயிற்று. उसके बाद उनके जीवन में कोई खोना नहीं, उसी दिन उनके जीवन में खोने का अंत हुआ। 430 வருடம் அவர்கள் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 430 साल वो आंसू बहाते हुए जी रहे थे। பஸ்கா பலியிட்ட பிறகு கண்ணீரின் வாழ்க்கை அவர்கள் கடந்தார்கள். फसह को बलिदान करने के बाद आंसू को पार कर
कर गए। 430 வருடம் அவருடைய வாழ்க்கையின் குக்கரல் உண்டாகி கொண்டிருந்தது. 430 साल उनके जीवन में चिल्लाहट थी। பஸ்கா பலியிட்ட பிறகு फसह के बलिदान के बाद குக்கரலின் வாழ்க்கை அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். उनके जीवन की चिल्लाहट को पार कर गए। 430 வருடம் அவருடைய வாழ்க்கையில 430 साल उनके जीवन में குழந்தைகளை அவர்கள் சாக கொடுத்து கொண்டே இருந்தார்கள். उनके बच्चे उनके संतानों को मरने के लिए देते रहे। பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தா பார்க்க முடியும். बाइबल में आप पढ़कर देखोगे तो देख सकते हो। பார்வோன் குழந்தைகளை கொல்லுவதற்கு கட்டளை கொடுத்தான். फिरौन उनके संतान बच्चों को मारने के लिए आज्ञा दिया। 430 வருடம் குழந்தைகளை சாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். 430 साल उनके खुद के बच्चों को मरने के लिए सौंपते रहे। என்றைக்கு பஸ்கா பலியிடப்பட்டதோ जिस दिन फसह का बलिदान हुआ அதற்கு பிறகு தங்கள் குழந்தைகளை அவர்கள் சாக கொடுக்கவில்லை. அந்த நிலையை அவர்கள் கடந்து போனார்கள். उसके बाद उनके बच्चों को उन्होंने जो है मरने के लिए नहीं दिया, उस स्थिति को पार कर गए। 430 வருடம் அடிமையாய் உழைத்தார்கள். 430 साल गुलामी बनकर अच्छे से मेहनत किए। சம்பளம் இல்லங்க, कोई तनख्वाह पगार नहीं, சம்பளம் இல்ல, कोई पगार नहीं। இந்த நிலையை அவர்கள் கடந்தார்கள். इस स्थिति को भी उन्होंने पार किया। 430 வருடம் எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்கள். 430 साल मिस्री उन्हें दबाए। என்றைக்கு பஸ்கா பலியிடப்பட்டதோ जिस दिन फसह का बलिदान हुआ அந்த நிலையை அவர்கள் கடந்து போனார்கள். उस स्थिति को वो पार कर गए। அதற்கு பிறகு எகிப்தியர் அவர்களை ஒடுக்க முடியவில்லை. उसके बाद मिस्री उन्हें दबा नहीं सके। 430 வருடம் அவர்களுக்கு துக்கத்தின் நாட்களாய் இருந்தது. 430 साल उनके लिए दुख का दिन था। பஸ்காவுக்கு பிறகு फसह के बाद அவர்கள் துக்க நாட்களை அவர்கள் கடந்து போனார்கள். துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. उनके दुख के दिनों को पार कर गए। उनके दुख के दिनों का अंत हो गया। 430 வருஷம் 430 साल கீரையும் साग पात, கொம்மட்டிக்காயும் काकड़ी, வெள்ளரிக்காயும் जो हरी सब्जी, பூண்டும் சாப்பிட்டு இருந்தான். लहसुन खा रहे थे। ஏவன் என்றைக்கு பஸ்கா பலியிடப்பட்டதோ जिस दिन फसह का बलिदान हुआ அதற்கு பிறகு வானத்தின் மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். उसके बाद स्वर्गीय मन्ना से खिलाए गए। அல்லேலூயா. हालेलुया। 430 வருடம் அடிமைத்தனத்துக்கு அவர்களுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. 430 साल बाद उनके गुलामी का एक अंत हुआ। சொந்த நாட்டுக்குள் போவதற்கான பாதங்களை அவர்கள் எடுக்க ஆரம்பித்தார்கள். अपने खुद के देश में जाने के लिए उनके कदमों को निकाल कर रखे। அல்லேலூயா. हालेलुया। ஃபைனலி நீங்க பாத்தீங்கன்னா अंतिम आप देखोगे तो மரண தூதன் जो नाश करने वाला दूत है, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை விட்டு கடந்து போனார். जो मेमने का लहू जिस घर पे रखा गया उस घर को छोड़ के हो गया। அல்லேலூயா. हालेलुया। உனக்காகவும் எனக்காகவும் பலியிடப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் तेरे लिए मेरे लिए बलि हुआ प्रभु यीशु का लहू உனக்குள் இருக்குமானா, तेरे अंदर है तो, உன் வீட்டுக்குள் இருக்குமானா, तेरे घर पर है तो, ஏமன் ஸ்தோத்திரம், நீ அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருப்பாயானா, तू उस लहू से छुड़ाया गया है तो, உன் வாழ்க்கையில வரக்கூடிய இத்தனை காரியங்களையும் நீ லகுவாக கடந்து போய் விடுவாய். பாஸ் ஓவர் நடக்கும். तेरे जीवन में आने वाले इतने सब कार्यों को तू आसानी से पार कर चले जाएगा। உன்னை அடிமைப்படுத்த முடியாது. तुझे वो गुलाम नहीं बना सकता। வேதனையில சாத்தான் உன்னை வைக்க முடியாது. तेरे वेदनाओं में शैतान हमेशा नहीं रख सकता। ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துரும். मेमने का लहू तुझे उसमें से बाहर लेकर आएगा। கசப்பான வாழ்க்கைக்குள்ளால வைக்க முடியாது. कड़वाहट तेरे जिंदगी में नहीं रख सकता। ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை வெளியே கொண்டு வந்துரும். हाँ, मेमने का लहू तुझे उसमें से बाहर लेकर आएगा। இழப்புகளுக்குள்ளால தொடர்ந்து இருக்க முடியாது. तू कोने के अंदर ही लगातार नहीं रहेगा। ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்துரும். मेमने का लहू तुझे उसमें से बाहर लेकर आएगा। கண்ணீருக்குள்ளால இருக்க முடியாது. तू आंसुओं में निरंतर नहीं रहेगा। ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை வெளியே கொண்டு வந்துரும். मेमने का लहू तुझे बाहर लेकर आएगा। குரல் இடுகிற வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வந்துருவ. चिल्लाने के जीवन से तू बाहर आ जाएगा। ஆமென். ஆமென். இழப்புகள் இருந்து நீ வெளியே வந்துருவ. कोना कोना है उस जिंदगी से बाहर आ जाएगा। பலன் இல்லாத நாட்கள் இருந்து நீ வெளியே வந்துருவ. अरे कोई प्रतिफल नहीं ऐसे जीवन से तू बाहर आ துக்க जाएगा। நாட்கள் இருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உன்னை வெளியே கொண்டு வந்துரும். दुख के दिनों में से तुझे मेमने का लहू बाहर लेकर आएगा। ஆமென். ஆமென். உனக்காக வாக்குத்தத்தம் பண்ண பட்டிருக்கிறதான இடத்துக்கு உன்னை அவன் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கொண்டு போகும். तेरे लिए वादा की जगह पर मेमने का लहू तुझे लेकर जाएगा। ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்குமானா, मेमने का लहू है तो சங்கார தூதன் உன்னை தொடுவதில்லை. नाश करने वाला दूत तुझे छू नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பக்கத்துல கையை பிடிச்சலுங்க. बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, வாதைக்கு தப்பித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேறு வழி இல்லை. मरीज से बचने के लिए यीशु मसीह के लहू के अलावा और कोई रास्ता नहीं। கையை பிடிச்சிருங்க. நித்திய ஜீவனுக்கு, இந்த நித்திய அழிவிலிருந்து தப்பிக்கொள்ள
இயேசுவின் ரத்தமே அல்லாமல் வேற வழியே இல்லை. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்கொள்ள இயேசுவின் ரத்தமே அல்லாமல் வேற வழியே இல்லை. अनंत नाश से बचने के लिए यीशु के लहू के अलावा और कोई रास्ता नहीं. पाप से बचने के लिए यीशु के लहू के अलावा और कोई रास्ता नहीं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நம்ம வாழ்க்கையில சில பாஸ் ஓவர் நடக்கணும். तो हमारे जीवन में भी कुछ को पार करना है, சிலதை கடந்து போகணும். कुछ को पार करके आगे जाना है. ஏன்னா சிலது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, कुछ हमें गुलाम बना कर रखा है, சிலது நம்மளை வேதனைப்படுத்திட்டு இருக்குது. कुछ हमें वेदना पहुंचा रहा है. இதை கடந்து போகணும்னா इसे पार करके जाना है तो நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அவருடைய ரத்தம் நம்முடைய சிரசின் மேல நம்ம மேல இருக்கணும். हमारे लिए मार खाया गया परमेश्वर का मेमना, उसका लहू हमारे ऊपर, हमारे सिर के ऊपर रहना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நமக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். हमारे लिए फसह के रूप में बलिदान हुए यीशु मसीह के लहू से हम छुटकारा पाएंगे. இப்ப யாத்திரையாகமம் 12 அதிகாரத்துக்கு திரும்புங்கள். अब निर्गमन के 12वें अध्याय की ओर घूम जाइए. 8வது வசனத்தில் வாசிக்கும்போது 8वें वचन को हम पढ़ते समय அங்க சொல்லப்பட்டிருப்பாருங்க, वहां पर कहा गया है, அன்று ராத்திரியில் அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். उसी रात उस मांस को उसी रात आग में बूझकर अखमीरी रोटी और कड़वे सागपात के साथ खाया करो. 11வது வசனம் சொல்கிறது, 11वां वचन कहता है, அதை புசிக்க வேண்டிய விதம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. और उसे किस तरीके से खाना है करके बताया गया है. அறையில் கச்சை கட்ட வேண்டும், कमर जो है पट्टे से बांध लेना है, பாதரட்சை தொடுத்திருக்க வேண்டும், और पैरों में जूते पहने हुए रहना है, கைகள்ல தடி வச்சிருக்கணும், हाथ में लाठी वाले लेना, தீவிரமா புசிக்கணும். और उसे तेजी फुर्ती से खाना है. Praise the Lord. Praise the Lord. தயாரா இருந்துட்டே புசிக்கணும். तैयार होकर ही उसे खाना है, காலையில நீங்க விடியும் போது நீங்க வெளியே போக போறீங்க. क्योंकि सवेरा पो फटते कि तुम बाहर जाने वाले हो. அதுக்கு பிறகு கமன் கச்சையெல்லாம் கட்டிட்டு இருக்க கூடாது. उसके बाद कमर में पट्टा मत बांधते बैठो. அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்க வெளியே போக போறீங்க. तुम गुलामी के घर से बाहर निकलने वाले हो. சப்பல் எல்லாம் கால்ல போட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. चप्पल सब पैर में पहन कर ही तुम खाना खाओ. அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए, அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. பக்கத்துல கையை பிடிச்சு ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை புசிக்கணும். मेमने के मांस को खाना है, மட்டன் சாப்பிடணும். मटन खाना है. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை சாப்பிடணும். फसह के मेमने के मांस को खाना है, அப்பதான் तब ही ஏமன் இவ்வளவு அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை வர உண்டாகும். इतने गुलामी से तो छुटकारा पा सकता है. பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டாதான் நீ எகிப்திலிருந்து கானானுக்கு போக முடியும். फसह के जो मेमने का मांस तू खाएगा तभी तुम मिस्र से कनान जा सकता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அப்ப இப்ப யோவான் 6வது அதிகாரம் अब यूहन्ना का 6वां अध्याय 33வது வசனத்தை வாசிக்கும் போது 23 वचन को पढ़ेंगे तो கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் வேறே படகுகள் வந்தது. वहां पर जब छोटी नावें तिबरियास से उस जगह के निकट पहुंची जहां उन्होंने प्रभु का धन्यवाद करने के बाद रोटी खाई थी. அடுத்த வசனத்தை போடுப்பா. अगला वचन को डालिए. அடுத்த வசனம் சொல்லுது, अगला वचन कहता है, Praise the Lord. ஸ்தோத்திரம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசித்து அப்படின்னு வசனத்தில் இருக்கு. तुम मनुष्य के पुत्र के मांस खाओ. ஆமென். 53வது வசனம். 6:53. 6वें अध्याय का 53वां वचन. இதுக்கு முன்னாடி என்னடை போட்டேன்? 23 போட்டியோ? ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. 53வது வசனம். प्रभु तुझे आशीर्वाद. 53वां वचन. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, उसके लिए यीशु से देखकर, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும்
तुम मनुष्य के पुत्र का मांस ना खाओ அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். और उसका लहू ना पियो तो तुम में जीवन नहीं करके मैं कहता हूँ. அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है, ஏமன் என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணருக்கு நித்திய ஜீவனை உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். जो मेरा मांस खाता और मेरा लहू पीता अनंत जीवन उसी का है और मैं उसे अंतिम दिन फिर जिला उठाऊंगा. அடுத்த वचனம் சொல்கிறது, अगला वचन कहता है, என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. क्योंकि मेरा मांस वास्तव में खाने की वस्तु और मेरा लहू वास्तव में पीने की वस्तु है. அல்லேலூயா. हालेलुया. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहता है? 53வது வசனம் சொல்லுது, 53वां वचन कहता है, ஏமன் இயேசு அவர்களை நோக்கி, यीशु से देखकर மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் मनुष्य के पुत्र के मांस को नहीं खाओगे तो அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் उसके लहू में से नहीं पियोगे तो உங்களுக்குள் ஜீவன் இல்லை. आपके अंदर जीवन नहीं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பந்தியை குறிக்கிறது. ये किसे दर्शाता है? प्रभु भोजन को दर्शाता है. ஆமென். आमीन. இயேசு சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம், यीशु कहते स्वर्ग से उतरी मैं ही जीवन की रोटी हूँ. என்னை புசிக்கிற இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கு பிழைப்பான். इस रोटी में से जो खाएगा वह हमेशा जिएगा. ஆமென். आमीन. அப்ப तब ஏமன் பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கிறவன் पस्सा के मेमने के मांस को जो खाता है அவன் வாழ்க்கையில எகிப்திலிருந்து ஒரு பாஸ் ஓவர் நடக்குது. उसके जीवन में मिस्र से एक पार होना है. ஆமென். आमीन. பாஸ் ஓவர் நடக்குது. पार होना होता है. ஆமென். आमीन. இப்ப अब இவன் அவன் நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை புசிக்காமல் இருந்தால், अब हमारे लिए मार के यीशु के शरीर को हम नहीं खाएंगे तो அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால், उनके लहू को हम नहीं पिएंगे तो உங்களுக்கு ஜீவன் இல்லை. तुम्हारे अंदर जीवन नहीं. அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन कहता है, என் மாம்சத்தை புசித்து मेरे मांस को என் खाकर இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. मेरे लहू में से जो पिएगा उसके लिए अनंत जीवन है. நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान இப்ப दीजिए. நம்ம பூமியில இருக்கிறோம். अब हम इस धरती पर गए. இங்க இருந்து यहाँ पर रहते हुए இயேசு வரும்போது यीशु जब आएंगे, ஒரு பாஸ் ஓவர் நடக்கணும்னா, एक पार होना, एक यहाँ से निकल कर जाना है तो நிக்கல் கே निकल कर जाना है तो जाना है तो ஆமென். आमीन. இங்கிருந்து புறப்பட்டு यहाँ से निकल कर பரலோகத்துக்கு போகணும்னா, स्वर्ग जाना है तो யாத்திராகமத்துல சொல்றாரு, निर्गमन में कहते हैं, இத நீ புசிச்சாதான், इसे तू खाएगा तो ही, பஸ்காவை அடிச்சு புசிச்சாதான் फसह को मार कर काट कर तू पका के खाएगा तो ही, எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போவேன். मिस्र से निकल कर तू कनान में पहुंचेगा. ஆமா, நமக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை புசிச்சு हमारे लिए फसह के रूप में मार खाए यीशु मसीह के शरीर को खाकर அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாதான் उनके लहू को पिएंगे तब ही இங்க இருந்து यहाँ से எங்க போவோம்? कहाँ जाएंगे? பரலோகத்துக்கு. स्वर्ग में. பரலோகத்துக்கு. स्वर्ग में. பரலோகத்துக்கு. स्वर्ग में. சொல்லுங்க. बोलिए. பரலோகத்துக்கு स्वर्ग में போவோம். जाएंगे. இல்லன்னா नहीं तो எகிப்திலே இருப்போம். मिस्र में ही रहेंगे. கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. कनान के आशीर्वाद को हम नहीं पा सकते. Praise the Lord. Praise the Lord. அப்ப கர்த்தருடைய பந்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம். तो परमेश्वर का प्रभु भोजन बहुत ही मुख्य है. ஆமென் சொல்லுவோம். आमीन बोलेंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ பாஸ் ஓவர் நடக்கணுமா வேண்டாமா? तो पास ओवर पार करना है कि नहीं? பரலோகத்துக்கு போகணுமா வேண்டாமா? अरे स्वर्ग राज जाना है कि नहीं? ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹிந்தி பாட்டு ஒன்று பாடினாங்கல்ல காணிக்கைக்கு, அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே உங்ககிட்ட வந்தா நல்லா இருக்குமே, थोड़े समय पहले जब हिंदी में दान के लिए जब गाना गाए உங்க கூட இருந்தா நல்லா இருக்குமே. तो मैंने सोचा आपके पास आऊंगा तो अच्छा रहेगा, आपके साथ रहूंगा तो अच्छा रहेगा. சில நேரத்துல பவுல மாதிரி திணிக்காம அப்படியே திகைக்க வேண்டியது இருக்கு. कुछ समय पौलुस की तरह ऐसे ही जो है बोलना पड़ता है. அவர்கிட்டயும் போக ஆசையா இருக்கு. उनके पास भी जाने की इच्छा है. ஊழியத்தையும் விட்டுட்டு போறதுக்கு மனசும் இல்ல. इस सेवा को भी छोड़कर जाने का मन नहीं. இதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. इसे भी देखना है. ரெண்டுக்கும் இடையில கடந்துகிட்டு தான் இருக்கோம். इन दोनों के बीच में अभागा बनकर खड़े. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாழ்க்கையில இயேசு வரும்போது
हमारे जीवन में यीशु आते समय ஆமென். அந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. वो वचन हमसे साफ कहता है, ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். मेरे मांस को खाकर जो मैं लहू को पीता हूं मुझ में बना है। ஆமென். ஆமென். அவன் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறானா? वो परमेश्वर बना है तो அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டா? उसको अनंत जीवन है। அவனை கடைசி நாளில் கர்த்தர் எழுப்புவாரா? उसे अंतिम दिन परमेश्वर जिलाएंगे। அவனுக்கு ஒரு பாஸ் ஓவர் நடக்குமா? उसके लिए यहाँ से निकल कर जाना होगा। ஆமென். ஆமென்। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़ कर கர்த்தருடைய बोलिए, பந்தி அனுசரிக்காம பரலோகத்துக்கு போகலாங்கன்னா நிச்சயமா நடக்காது. பாஸ் ஓவர் நடக்காது. प्रभु भोजन में भाग लिए बिना स्वर्ग जाना चाहोगे तो नहीं जा सकते। आपके लिए एक पास ओवर यहां से निकल कर जाना नहीं होगा। ஆமென். आमीन। ஒருவேளை இயேசுநாதர் வந்துட்டா நாங்க போயிடுவோம். நீங்க அடுத்த வாரம் இந்த சர்ச்சில் வந்து தேடி பார்த்துருவீங்க. हो सकता है अभी यीशु मसीह आ गए तो हम तो चले जाएंगे, आप अगले हफ्ते यहाँ पर आके हमें ढूंढ कर देखोगे। கதவு பூட்டி இருக்கும். ये दरवाजे तो बंद रहेगा। क्या हो गया? इन्नाची। ஆமென். आमीन। அப்பதான் தெரியும், ஓஹோ பந்தியை நான் அனுசரிக்கல போல இருக்கு. तभी आपको पता चलेगा, अरे मैं तो प्रभु भोजन में कभी हाथ ही नहीं रखा। அதெல்லாம் போய் சேர்ந்துட்டு நம்ம இங்க கிடக்கும். वे तो सब यीशु के पास पहुंच गए, हम तो यहीं पड़े हुए हैं। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। சிலர் எல்லாம் ஞானஸ்நானம் எடுங்கன்னா कुछ लोग बपतिस्मा लो करके कहेंगे तो நான் சொல்றேன், எத்தனை வருஷம் வந்தாலும் சரி, मैं आपसे कहता हूं कितने भी साल से क्यों பிதா ना आए, குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் இயேசுநாதர் யோர்தானில் இறங்கி ஞான ஸ்நானம் பெற்றது போல ஞான ஸ்நானம் பெறாம இருந்தா நீ வர முடியாது. पिता पुत्र पवित्र आत्मा के नाम से जैसे जिस प्रकार यीशु मसीह यॉर्दान की नदी में उतर कर डूब कर बपतिस्मा लिए, वैसे आप नहीं लोगे तो जब यीशु आएंगे तो आप उनके साथ नहीं आ सकते। ஏமன் ஞான ஸ்நானம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் தான் தேவனுடைய சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்கிறது. प्रेरितों के कामों का पुस्तक कहता है, जिन लोगों ने बपतिस्मा लिया पिता पुत्र पवित्र आत्मा के नाम से, वे की सभा मंडली में इकट्ठी की गई कर அவர்கள் தான் கர்த்தருடைய பந்தியில் அமர்ந்தார்கள். वे ही प्रभु भोजन में बैठे। அல்லேலூயா. हालेलुया। சிலர்லாம் ஞான ஸ்நானம் பெற்றிருப்பாங்க. कुछ लोग बपतिस्मा लिए रहते, வருஷத்துல ஒரு நாள் साल में एक बार பந்தி எடுப்பாங்க. என்னைக்கு அது? आके प्रभु भोजन में भाग लें। कभी वो குட் ஃப்ரைடே. गुड फ्राइडे के दिन, குட் ஃப்ரைடே. गुड फ्राइडे के दिन, மீதி நாளெல்லாம் बाकी के दिन இயேசுநாதரை விட்டு வெளியே यीशु मसीह को छोड़ के बाहर, அன்னைக்கு மட்டும் பரிதாபம் கொண்டு சிலுவை கிட்ட வந்துருவாங்களாம். उसी दिन बहुत ही तरस खाकर पछता कर क्रूस के पास आ जाएंगे। கிடையாது. ऐसा नहीं, கிடையாது. ऐसा नहीं। சபையில எப்பெல்லாம் கர்த்தருடைய பந்தி நடக்கும் அப்பெல்லாம் கர்த்தருடைய பந்தி எடுக்கணும். कलीसिया में जब भी प्रभु भोजन होता है तब जो है उसमें भाग लेना है। ஆனா பைபிள் சொல்றது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். लेकिन मैं आपको हमारा पवित्र शास्त्र क्या कहता है उसे साफ साफ बता देता हूँ। இது இங்க கொடுக்கிறது இந்த புக்கட்ல கொடுக்கிற அப்பம் ரசம்னு நினைச்சிராதீங்க. ये फुकट में फ्री में देने वाला रोटी और दाख रस करके मत सोचिए। தகுதி இருக்கு. इसके लिए योग्यता है। ஞான ஸ்நானம் பெற்றா மட்டும் போதாது, தகுதி இருக்கு. बपतिस्मा में ले लिया मैं हो गया काफी, नहीं इसकी योग्यता है। தகுதி இல்லாம கையை நீட்டிர கூடாது. योग्यता के बिना हाथ आगे मत बढ़ाइए। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। இன்னைக்கு நிறைய பேர் எடுக்காததுக்கு காரணம் என்ன? आज बहुत से लोग नहीं लेने का कारण क्या है? உங்க மனசாட்சி சொல்லுது நான் தகுதி இல்ல. आपका मन आपसे कहता है कि मैं इसके लिए लायक नहीं। அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? उसकी क्या निशानी है पता है क्या? இயேசு இன்றைக்கு வந்தால் நான் போகிறதுக்கு தகுதி இல்லை, நீயே உன்னை நியாயம் தீர்க்கிறாய். यीशु आज ही अभी आएंगे तो मैं उनके साथ नहीं जा सकता करके तू खुद तेरा न्याय करता है। ஒன்றை உனக்கு சொல்லுகிறேன், एक बात मैं तुझसे कहता हूँ, எப்ப வந்தாலும் சரி, वो जब भी आए, இயேசு எப்ப வந்தாலும் சரி, यीशु जब भी आए, உனக்கு ஒரு பாஸ் ஓவர் நடக்கணும். तेरे को यहाँ से निकल कर जाना होना இங்கிருந்து चाहिए। இயேசுவை சந்திக்கிறதுக்கு மேகங்கள் மேல எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கணும். यहाँ से तो निकल कर बादलों के ऊपर यीशु से मिलने के लिए जाना है। எப்ப வந்தாலும் போகிறதுக்கு ரெடியா இருக்கணும் விசுவாசிகள். हर एक कब भी यीशु मसीह आ जाए, आप सभी विश्वासियों को तैयार रहना है उनके साथ जाने के लिए। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। எப்ப வந்தாலும் சரி, अरे वो कब भी आए। மனுஷனுடைய மரணம் எந்த நேரம் சம்பவிக்கும்னு சொல்ல முடியாது தெரியுமா?
आपको पता है क्या मनुष्य की मृत्यु कब उससे मुलाकात करेगी कोई बता नहीं सकता। போன வாரத்துல ஒரு சம்பவம் நடந்தது, எனக்கு இன்னும் மறக்க முடியல. पिछले हफ्ते एक घटना वो मैं अभी तक नहीं भूल सकता। எனக்கு 15 வருஷமா பேண்ட் சட்டை தச்சு தந்தவர் அவர்தான். मेरे को 15 साल से पैंट और शर्ट सिलाकर देते थे वही भाई। நல்ல மனுஷன், अच्छे मनुष्य, நல்ல விசுவாசி, अच्छे विश्वासी, பேசிக்கிட்டே இருந்தார், அவ்வளவுதான். सिर्फ बातें ही कर रहे थे, उतना ही பேசிக்கிட்டே இருந்தார். बातें ही कर रहे थे। முடிஞ்சிட்டு कहानी खत्म, ககானி கதம், ககானி कहानी கதம், खत्म, கதம் முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான். बस उतना ही। ஒன் ஸ்டோரி எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. अब तेरी कहानी कब खत्म होगी किसी को नहीं पता। சிலர் நினைக்கிறாங்க மேரா ஸ்டோரி லம்பா ஸ்டோரி. சிலவங்க நினைக்கிறாங்க என் கதை பெரிய கதை. கிடையவே கிடையாது. नहीं नहीं, தொடர் எல்லாம் கிடையாது நம்ம வாழ்க்கை. आगे बढ़ेगा जारी रखिए करके சீரியல் नहीं। இல்ல நம்ம வாழ்க்கை. हमारा जीवन सीरियल पिक्चर नहीं, சீரியல் இல்ல. सीरियल नहीं। எப்ப வேணாலும் பிரேக் ஆகும், कभी भी कट सकता है, எப்ப வேணாலும். कभी भी। சொல்லுங்களா, बोलिए ना। அவ்வளவு பயமா இருக்குன்னா உங்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? போறதுக்கு ரெடி இல்ல. इतना डर लग रहा है मतलब यही है कि आप जाने के लिए तैयार नहीं हुए। எப்ப வேணாலும் कभी पिक्चर कट ஆகும், पिक्चर कट हो सकता है। ஆமென், आमीन। கஹானி खत्म हो जाएगा. कதை முடிஞ்சு விடும்। ஆமென், ஆமென்। என்ன பண்ணுவேன்? क्या करोगे? ஆமென், ஆமென்। கஹானி खत्म होना पास ओवर நடக்கணும். कहानी खत्म होते ही कदम முடிஞ்ச உடனே पास ओवर निकलना है, நடக்கணும். वो निकलना है। விளங்குச்சா? समझे? நிறைய ஸ்டாச்சு ஆயிட்டு. बहुत से लोग पुतला बन गए। ஆமா, ஏய் கிறிஸ்தவன் அப்படித்தான் இருக்கணும். अरे भाई मसीह मतलब ऐसे ही रहना चाहिए। Praise the Lord. Praise the Lord। எப்ப கர்த்தருடைய பந்தி கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் நீ. जब भी कलीसिया में प्रभु भोजन देंगे उसे लेने के लिए आप तैयार होना चाहिए। போய் ஆயத்தமாயிட்டு வரேன், जाके तैयार होके आता हूँ। நோ नहीं, இந்த வேலையெல்லாம் கிடையாது. ये सब काम नहीं। இயேசுநாதர் சொல்லிட்டா வருவாரு. क्या यीशु मसीह आपको बताकर आएंगे? பைபிள் சொல்லுது திருடனை போல வருவே. पवित्र शास्त्र कहता है चोर के समान आऊंगा। எப்ப வருவாருன்னு தெரியாது. कभी आएंगे किसी को पता नहीं। எக்காலம் தொனிக்கும். तुरही फूकी जाएगी। ஆமா, எல்லாம் போயிடுவாங்க. सब चले जाएंगे। ஆண்டவரே ஒன் டே டைம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பிரிப்பரேஷன் டைம் வேணும், சுத்திகரிப்பு நடக்கணும் அப்படினா சொல்லிட்டு இருப்ப. प्रभु जी मुझे एक और दिन दे दीजिए, एक और मौका दे दीजिए, मैं शुद्ध हो जाऊंगा, साफ हो जाऊंगा, ऐसे कहते रहोगे क्या? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஞானஸ்நானம் பெறாத ஞானஸ்நானம் பெற்றுக்க உனக்கு கடைசி இது. जिन्होंने बपतिस्मा नहीं पाया है वो बपतिस्मा ले लीजिए, ये आपके लिए अंतिम मौका है। ஆமென், आमीन। கடைசி தருணம், ये अंतिम मौका है। ஞானஸ்நானம் மூழ்கி பெற்றுக்க, बपतिस्मा डूब कर ले ले, கர்த்தருடைய பந்தியில உட்காரு, प्रभु भोजन में बैठ, அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு பைபிள் தெளிவா சொல்லுது. तभी स्वर्ग राज जा सकता है करके बाइबल साफ कहता है। கர்த்தருடைய பந்தியை உதாசீனப்படுத்தினவர்கள், प्रभु भोजन को जो लापरवाही से इनकार किए, பரிசுத்தம் இல்லாம வாழக்கூடிய எவனா இருந்தாலும் சரி, पवित्रता के बिना जीने वाला कोई भी व्यक्ति क्यों ना हो, பரிசுத்தம் பண்ணிக்க. हाँ जब अपने आप को पवित्र कर ले, எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும். हमेशा पवित्र रहिए। பக்கத்துல கை பிடிச்சுங்க, எப்பவும் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென், हमेशा पवित्र रहिए। ஆமென், आमीन। ஹalleluya. हालेलुया। பரிசுத்தமா இருந்து எப்பவும் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா இருக்கணும். पवित्र रहकर हमेशा प्रभु भोजन के लिए तैयार रहिए। ஹalleluya சொல்லுங்க. हालेलुया बोलिए। அதே நேரத்துல கடமைக்காக எடுக்காத. और उसी समय सिर्फ नाम के लिए, कर्तव्य के लिए मत लीजिए। சில பிள்ளைகள் எல்லாம் ஏன் எடுக்கறாங்க தெரியுமா? அம்மா அப்பா வீட்ல போனோனே கேட்டுருவாங்க, ஏன் பிள்ளை எடுக்கல? कुछ बच्चे प्रभु भोजन में क्यों भाग लेते बताए क्या? घर पे जाते ही मम्मी पापा पूछेंगे अरे तूने क्यों नहीं लिया? என் வாழ்க்கையில ஒருத்தட்டையும் கேட்டதில்ல, நீ ஏன் எடுக்கல? நீ எனக்கு தான் தெரியல, நீ சரியில்லை, நீ எடுக்கல, அவ்வளவுதான். तेरे जीवन में कोई पूछने के लिए क्यों नहीं, तूने सही, तू सही नहीं इसलिए तूने ले लिया, उतना ही। ஆமென், आमीन। சில பிள்ளைகள் அதுக்கு பயந்து தான் எடுக்குது. कुछ बच्चे उसके लिए डर के ले रहे। சிலர் எடுக்கிறது என்ன, பாஸ்டர் எதுவும் கேட்டுவார், நான் கேட்க மாட்டேன், நீ இயேசுநாதருக்கு உண்மையா இருந்தா போதும். कुछ लोग क्या सोचते हैं अरे पास्टर जी पूछेंगे फिर क्या हुआ करके, मैं कहता मैं तो उससे नहीं पूछूंगा, तू यीशु मसीह के सामने सच्चा रे। சிலர் பொண்டாட்டி வீட்ல கேட்டுவாளோ, कुछ पत्नी घर पे पूछेगी क्या, இல்ல புருஷன் கேட்டுவானோ, या पति घर पे पूछेगा क्या, அதுக்காக எடுக்கிற கேஸும் இருக்கும். उसके लिए लेने वाले केस भी है। நீ சரியா இல்லாம எடுக்காத, அதான் கரெக்ட்டா பைபிள் சொல்லுது. बाइबल कहता है तू सही नहीं है तो मत ले। ஆமென், आमीन। உன்னை ஆமென், நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். हम ही अपने आप को जांच कर देखना பைபிள் है। தெளிவா சொல்லுது. बाइबल साफ कहता है। ஆமென், பாவத்தில் இருந்துட்டு கர்த்தருடைய பந்தியில கை வச்ச சிலர் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், சிலர் மரித்து போய் இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். पाप में रहते हुए प्रभु भोजन में भाग लेते, कुछ लोग बीमारी से पीड़ित हुए हैं और कुछ मर चुके, हम ही अपना न्याय करें तो हम बच सकते हैं। 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம், காலையில வேதத்தை வாசிக்கும் போது
இந்த வசனத்தை கர்த்தர் என்னோடு தெளிவா பேசினார். पहले शामुएल के दूसरे अध्याय का 25वां वचन सुबह वचन पढ़ रहा था तो परमेश्वर मुझसे साफ रीति से बात किए। மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். एक मनुष्य के विरुद्ध दूसरा मनुष्य पाप करे तो न्यायाधीश उसको जो है पूछताछ करेंगे। ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாகில் यदि एक व्यक्ति परमेश्वर के विरुद्ध पाप करता है तो அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? उसके लिए वकालत विनती करने के लिए कौन गए? கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए, கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। மனுஷனுக்கு விரோதமா பாவம் செய்தா நியாயாதிபதிகள் விசாரிப்பாங்க. देखो कोई मनुष्य दूसरे मनुष्य के विरुद्ध पाप करता है तो न्यायाधीश उसका पूछताछ करेगा। கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா लेकिन परमेश्वर के विरुद्ध पाप करोगे तो அவனுக்காக கர்த்தர்ட்ட யார் விண்ணப்பம் பண்ண முடியும்? उसके लिए परमेश्वर से कौन विनती कौन वकालत कर सकता है? கர்த்தருடைய பந்தியை உதாசீனப்படுத்துறதும் परमेश्वर के प्रभु भोजन को लापरवाही से इनकार करना, பரிசுத்தம் இல்லாம எடுப்பதும் बिना पवित्रता के उससे भाग लेना தேவனுக்கு விரோதமாய் செய்யும் பாவம் என்பதை புரிஞ்சுக்கணும். परमेश्वर के विरोध करने वाला पाप है कर जान लीजिए। அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे। அவன் பரிசுத்தமாகி पवित्र होकर பரிசுத்தமாய் வாழ தீர்மானம் பண்ணணும். पवित्र जीने का फैसला कर लीजिए। பந்தியில ஒவ்வொரு பந்தியிலும் ஆயத்தமாகி அவன் வந்து காத்திருக்கணும். प्रभु भोजन में तैयारी के साथ आकर खड़े होइए। பந்தி தான் நம்மள பாஸ் ஓவருக்கு நேராக நடத்தி செல்லும். यही प्रभु भोजन हमें निकलने पार करने की ओर ले जाएगा। கர்த்தருடைய பந்திக்கு அடையாளமாய் இருக்கிற பஸ்காவை प्रभु भोजन के निशानी में जो फंसा है திரும்பவும் அனுசரிப்பதற்கு दोबारा से भाग लेने के लिए எசேக்கியா ராஜா தீர்மானம் பண்ணினார். एजेकिया राजा ने फैसला किया, திரும்ப அனுசரித்தார். फिर से भाग लिया। அந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். उसी एजेकिया राजा की प्रार्थना परमेश्वर सुने। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर பந்தி बोलिए, அனுசரிக்காம நீ என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை கர்த்தர் மீதியை சொல்லுங்க. प्रभु भोजन விவரமாத்தானே இருக்கிறிய. प्रभु भोजन में भाग लिए बिना आप लोग प्रार्थना करोगे तो आपकी प्रार्थना परमेश्वर बचाओ। आप बोलिए ஆமென். आमीन। யோவான் 6:56 வாசிங்க. यूहन्ना का 6वें अध्याय का 53वां वचन बोलता है, அவருடைய சரீரத்தை புசித்து பானம் பண்ணுகிறவன் जो उनके शरीर को खाता है அவரில் நிலைத்திருக்கிறான். उनमें बना है। நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற அவரோடு இணைந்து இருக்கிறான். उनके शरीर में से खाकर उनके लहू में से जो पीता है उनके साथ बना है। அவர் அவனுக்குள், वो उनके अंदर, அவன் அவருக்குள். ओ उनके अंदर। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। இப்ப புசிக்கலனா अब नहीं खाए तो ரெண்டு பேருக்கும் தொடர்பே இல்ல. अब ये दोनों के बीच में संपर्क नहीं, ரெண்டு பேருக்கும் दोनों के बीच में, ரெண்டு பேருக்கும் दोनों के बीच में தொடர்பே. संपर्क। பின்ன என்ன நீ இயேசு இயேசுன்னு கூப்பிட்டுட்டு இருக்க? फिर क्यों तू यीशु यीशु करके चिल्ला रहा है? விளங்குச்சா? समझे? ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஞானஸ்நானம் பெறாத ஞானஸ்நானம் பெற ஒப்புக்கொடு. जिन्होंने बपतिस्मा नहीं लिया है बपतिस्मा लेने के लिए अर्पण कीजिए। இதுவரைக்கும் கர்த்தருடைய பந்திக்கு தகுதி இல்லாதவங்க ஒவ்வொரு நாளும் தகுதியா இருக்கணும். हाँ, अभी तक जो प्रभु भोजन के लिए लायक नहीं थे वो हर दिन इसके लिए तैयार होकर लायक रहिए। எப்ப பந்தி கொண்டு வந்தாலும் ரெடியா இருக்கணும். जब भी प्रभु भोजन लेकर आप तैयार रहिए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, அல்லேலூயா. हालेलुया। பஸ்காவை செய்யும்போது ஆமென். பஸ்காவை அனுசரிக்கும் போது அவங்க செய்த காரியம், फसह को मनाते समय उन्होंने जो कार्य किए, அறையில கச்சா கட்டியிருந்தாங்க, अपने कमर में पट्टा बांधे थे பாதத்துல பாதரட்சை போட்டிருந்தாங்க, और पैरों में जूते पहने थे கம்ப கையில வச்சிருந்தாங்க, और लाठी को अपने हाथों में लिए थे। எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. मिस्र से निकलने के लिए तैयार थे। அல்லேலூயா. हालेलुया। பாவத்தை உதறி தள்ளி पाप को उठा के फेंक कर இயேசுவுக்காக ஓட ஆயத்தமா இருக்கணும். यीशु के लिए दौड़ने के लिए तैयार रहना है। ஆமென். आमीन। கர்த்தருக்குள்ளால் நிலைத்திருந்து கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கணும். प्रभु में बने रह के प्रभु भोजन में भाग लेना है। ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்பட வேண்டியது அவசியம். तेरा प्रार्थना परमेश्वर सुनने के लिए प्रभु भोजन में भाग लेना आवश्यक है। தேவன் கர்த்தருடைய பந்தியை அவன் மறக்கிறவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். प्रभु भोजन को जो भूल जाते हैं उनकी प्रार्थना परमेश्वर नहीं सुनते। ஆமென். आमीन। கர்த்தருடைய பந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்த எசேக்கியா प्रभु भोजन को मुख्यता दिए एजेकिया। ஒரு சின்ன ஜெபம் பண்ணபோது கர்த்தர் கேட்டார்ல. एक छोटी सी प्रार्थना करते ही परमेश्वर सुने ना। ஜெபத்துக்கு பதில் வரணுமா? प्रार्थना के लिए जवाब आना है क्या? கர்த்தருடைய பந்தியை ஒழுங்கா அனுசரிக்கணும். प्रभु भोजन को ठीक से भाग लीजिए। நான் அனுசரிக்கணும்னு சொல்லல, ஒழுங்கா அனுசரிக்கணும். मैं आपको भाग लेने नहीं कह रहा हूं, आपको ठीक से भाग लेने कह रहा हूं। பரிசுத்தத்தோடு पवित्रता के साथ வசனம் சொல்லுகிறபடி அனுசரிக்கணும். वचन के आधार पर भाग लेना है। பரிசுத்தவான்களோடு அனுசரிக்கணும். पवित्र लोग के साथ भाग लेना है। இது ரட்சிக்கப்பட்டவர்கள்
செய்ய வேண்டிய பந்தி. ये उद्धार पाए हुए लोग करने वाला भोजन है। மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டிய பந்தி. मन फिराकर जो बपतिस्मा लिए उनके साथ मिलकर करने वाली भोजन है। எல்லா இடத்திலும் போய் பந்தி எடுக்க கூடாது. हर जगह पर जाके भोजन में भाग मत लो। ரட்சிக்கப்பட்ட கூட்டம், उद्धार पाया हुआ झुंड, மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற கூட்டத்தோடு சேர்ந்து தான் நீ பந்தி எடுக்கணும். मन फिराकर परमेश्वर की बात आज्ञा मानकर जो पिता पुत्र पवित्र आत्मा के नाम से डूबकर बपतिस्मा लिए उसी झुंड के साथ जाके तुझे भोजन में भाग लेना है। ரட்சிக்கப்படாதவன், जो उद्धार नहीं पाया, மனம் திரும்பாதவன், जो मन नहीं फिराया, ஆண்டவருடைய வார்த்தையின்படி மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவன் கொடுக்கிற பந்தியில நீ ஒருபோதும் பந்தி எடுக்க கூடாது. परमेश्वर के नाम से जो बपतिस्मा जो डूबकर नहीं देता वो वहां पर तू कभी भी जाके भोजन में भाग मत ले। அவனே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலனா, वही खुद परमेश्वर की आज्ञा नहीं माना है तो நீ அந்த பந்தியில போய் உட்கார கூடாது. तू उस भोजन में जाके मत बैठ। பரிசுத்தவான்களுடைய பந்தி, पवित्र लोगों की भोजन, இந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டம் தான். ये पवित्र लोगों की संगति झुंड है। இயேசு வரும்போது அவங்க வாழ்க்கையில தான் ஒரு பாஸ் ஓவர் நடக்கும். जब यीशु आएंगे उन्हीं के जीवन में निकल कर जाना होगा। அது எப்ப வேணாலும் நடக்கலாம் பார்த்துடுங்க. देखो वो कभी भी हो सकता है। ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். हर एक दिन तैयार रहिए। ஒவ்வொரு செகண்டும் உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். हर एक सेकंड क्षण अपने आप को पवित्रता में बचा कर रखिए। வாழ்க்கையில ஏதாவது குறைகள் வந்துச்சுன்னா आपके जीवन में कुछ कमी घटी आती है तो அப்பவே ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடணும். तुरंत परमेश्वर के सम्मुख से अंगीकार कीजिए, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். पवित्र कर लीजिए, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். पवित्र कर लीजिए। ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகணும். जहाँ पे मान के समझौता करना है समझौता कर लीजिए। ஒப்புரவாகாம கர்த்தருடைய காணிக்கையை கொடுக்க கூடாதுன்னா ஒப்புரவாகாம கண்டிப்பா கர்த்தருடைய பந்தி எடுக்க கூடாது. समझौता बिना मेल मिलाप के दान ही नहीं देना है तो बिना मेल मिलाप समझौता के प्रभु भोजन भाग मत लीजिए। இயேசு வரும்போது அவரோடு கூட यीशु जब आएंगे उनके साथ நம்ம புறப்பட்டு போனோம். हमें निकल कर जाना है। இந்த எகிப்து, இந்த உலகம் ये मिस्र, ये दुनिया நமக்கு ஆண்டவர் சொந்தமா தரல. हमारे खुद के लिए परमेश्वर नहीं दिए। நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணின கானான் இருக்கு. हमारे लिए वादा किया हुआ कनान है। வாக்குத்தத்தம் பண்ணின கானான் இருக்கு. वो वादा किया हुआ कनान है। ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், परमेश्वर इस्राएलियों को देख करके அவன் ரத்தம் தெளிக்கப்படட்டும்பா. उनका लहू जो छिड़का जाए, ஆட்டுக்குட்டி அடிச்சு புசிச்சிருங்க. मेमने को मार कर खा लीजिए। இன்னைக்கு எகிப்தை விட்டு போப் போறீங்க. हाँ, तुम मिस्र से निकल कर जाने वाले हो। பாஸ் ஓவர் நடக்கும். एक निकलना होगा, கானானுக்கு போப் போறீங்க. कनान में जाने वाले हो। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போப் போறீங்க. वादा के विदेश में जाने वाले हो। ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போப் போறீங்க. दूध और शहद बहने वाले देश में जाने वाले हो। கர்த்தர் நமக்கு परमेश्वर हमारे लिए கண்ணீர் இல்லாத, बिना आंसू के, வேதனை இல்லாத, बिना वेदना के, துக்கம் இல்லாத, बिना दुख के, மரணம் இல்லாத ஒரு தேசத்தை நமக்காக வாக்கு பண்ணி இருக்கிறாரு. बिना मृत्यु के एक देश की वादा हमसे किए गए। ஆமென். आमीन। ஜீவ தண்ணீர் உள்ள தேசம். वहाँ जीवन की जल बहती है। ஹalleluya. हालेलुया। அவன் சூரியன் அங்க இருப்பதில்லை. वहाँ पे सूर्य नहीं रहता। கர்த்தரே நமக்கு வெளிச்சம் அங்க இருக்க போறாரு. परमेश्वरी हमारी ज्योति बनकर वहाँ पर रहेंगे। அந்த தேசத்துக்கு நேரா நமக்கு ஒரு பாஸ் ஓவர் நடக்கணுங்க. उस देश की ओर हमें निकल कर जाना है। அதுக்காக ஆயத்தமாவா. उसके लिए तैयार होंगे। கண்களை மூடுவோமா? आँख बंद करेंगे क्या? இருக்கிறதெல்லாம் எல்லாம் முழங்கால் படிட்டு बैठे हुए जगह पर सभी घुटने टेक कर ஆண்டவரை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். हम परमेश्वर को देखकर थोड़ा समय प्रार्थना करेंगे। நேரம் முடிஞ்சிட்டு வேகமா ஜெபிக்க போறோம். समय हो गया, जल्दी से प्रार्थना ஆண்டவரை करेंगे। நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க. परमेश्वर को देखकर प्रार्थना कीजिए। இயேசுப்பாட்ட சொல்லுங்க, இயேசுப்பா यीशु पिता से बोले, यीशु पिता என் வாழ்க்கை मेरा जीवन, ஏமன் ஸ்தோத்திரம் ஒரு பாஸ் ஓவர் நடக்கிற வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே. मेरे जीवन में एक निकल कर जाना होना ரெண்டு चाहिए। கைகளையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. दोनों हाथों को उठाकर परमेश्वर से प्रार्थना இன்னைக்கு நிறைய कीजिए। நேரத்துல என் வாழ்க்கை எகிப்தின் தேசத்தின் அடிமைத்தன வாழ்க்கை மாதிரி இருக்குது. आज कई समय मेरा जीवन मिस्र देश की गुलामी के समान அநேக है। காரியங்களை நான் அடிமைப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே. अनेक कार्य में गुलाम बन करूं। ஆனா இன்னைக்கு लेकिन हाँ, எனக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால मेरे लिए फसा के रूप में बलिदान में यीशु के என்ன लहू ஒரு விசை से கூட கழுவி சுத்திகரியும் எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? मुझे एक बार फिर धो के शुद्ध कीजिए। कितने लोग ரெண்டு प्रार्थना கைகளை करेंगे? வானத்துக்கு நேரா உயர்த்தி எழுமே ஜெபம் பண்ண ஆரம்பி. दोनों हाथों को स्वर्ग की उठाकर प्रार्थना कीजिए। ஆட்டுக்குட்டியின் இரத்தம் मेमने का लहू உன்னை சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க ஆரம்பிக்க. तेरे सारे पापों को धो के शुद्ध இன்னைக்கு ராத்திரி करेगा। இந்த பகல் நேரத்துல आदि दोपहर के உன் வாழ்க்கையில ஒரு समय பெரிய சேஞ்சஸ் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் கொண்டு வர போகுது. तेरे जीवन में एक बदलाव मेमने का लहू लेकर आएगा। 430 வருட அடிமைத்தனத்துக்கு முடிவு. 430 साल गुलामी का अंत। கசப்பான வாழ்க்கைக்கு முடிவு. कड़वाहट के जीवन का अंत। வேதனையான வாழ்க்கைக்கு முடிவு. वेदना के जीवन का अंत। இழப்புகள் என்று சொன்ன வாழ்க்கைக்கு முடிவு. अरे खोना खोना ऐसे जीवन का अंत। துக்கத்தின் வாழ்க்கைக்கு முடிவு. दुख के दिनों का अंत। ஏமன் வெள்ளப்பூண்டும் கொம்மட்டி காய் சாப்பிட்ட வாழ்க்கைக்கு முடிவு. काकड़िया साग बाद लहसुन खाने के दिनों का अंत। இதுக்கு பிறகு ஒரு blessing இருக்கு உனக்காக. इसके बाद तेरे लिए एक आशीष உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. तेरे लिए एक आशीष है। கைகளை உயர்த்தி ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே हाथ उठाकर प्रभु से ஆட்டுக்குட்டியின் बोल, இரத்தம் मेमने का लहू அவன் நிலை கால்களை தெளிக்கப்பட்டது போல வைக்கப்பட்டது போல जैसे दरवाजे के
के चौखट पे அந்த रखी ஆட்டுக்குட்டியின் गई, இயேசுவின் ரத்தம் वही मेमने यीशु का எனக்குள்ளால लहू வரட்டும்பா. मेरे अंदर आए पिता, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? उसके लिए मुझे अर्पण करता हूं। कितने எத்தனை प्रार्थना பேர் करेंगे? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? कितने प्रार्थना அந்த करेंगे? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என் மேல வைக்கப்பட்ட ஆண்டவரே, वो मेमने का लहू मेरे पर रखा जाए। கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, हाथ उठाकर அந்த परमेश्वर से ரத்தத்தினால என்ன बोलिए, கழுவுங்க ஆண்டவரே, उस लहू से मुझे அந்த धोइए, ரத்தத்தினால என்ன கழுவுங்க. उस लहू से मुझे धोइए। என் வாழ்க்கையில ஒரு பாஸ் ஓவர் நடக்கணும். मेरे जीवन में मुझे निकलना பாவத்தை है, கடக்கணும் ஆண்டவரே, पाप को पार करना வேதனையை है, கடக்கணும் ஆண்டவரே, वेदना को पार करना है, அடிமைத்தனத்தை கடக்கணும் ஆண்டவரே, गुलामी को पार करना துக்கத்தை है, கடக்கணும் ஆண்டவரே, दुख को पार करना கஷ்டத்தை है, கடக்கணும் ஆண்டவரே, कष्ट को पार करना है, கண்ணீரை கடக்கணும் ஆண்டவரே. आंसू को पार करना है। வாக்குத்தத்த தேசத்துக்கு நான் வரணும்ப்பா. वो वादा के देश में मुझे आना है கைகளை पिता। உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சத்தமா சொல்லு, இயேசுவே हाथ उठाकर जोर से உங்க बोलिए, यीशु ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே, आपके लहू से मुझे உங்க धोइए, ரத்தத்தால கழுவுங்க ஆண்டவரே, आपके लहू से मुझे உங்க धो ரத்தத்தால दीजिए, கழுவுங்கப்பா, आपके लहू से धो दीजिए உங்க पिता। ரத்தத்தால கழுவுங்கப்பா. आपके लहू से धो दीजिए உங்க ரத்தம் என்ன पिता। கழுவி சுத்திகரிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? आपका लहू मुझे धोकर शुद्ध करने के लिए अर्पण करता हूं। कितने लोग बोलेंगे, இன்னும் உனக்கு பாவம் இருக்கா? तेरे जीवन में पाप है क्या? பாஸ்ஓவர் நடக்காது, अरे तू पार नहीं कर सकता, பாஸ்ஓவர் நடக்காது. तू निकल कर नहीं जा सकता। இயேசு சீக்கிரமா வரப்போறாருப்பா, यीशु जल्द ही आने वाले हैं, சீக்கிரமா வரப்போறாருப்பா. यीशु जल्द ही आने वाले हैं। அறையில கச்ச, कमर में पट्टा, ஏவன் பாதரட்ச, अरे पैरों में जूता, கைகள தடிய பிடிச்சு நீ சாப்பிடு. हाथों में लाठी लेकर तू भोजन ஏன்னா कर, விடியும் போது நீ கடந்து போற. क्योंकि सवेरे होते ही तू निकलने நம்ம वाला வாழ்க்கையில है। எப்ப கடந்து போதல் நடக்கும்னு தெரியாது. हमारे जीवन में कब निकलना होगा पता नहीं। ஆயத்தமா இருக்கிறியா? तैयार है क्या? ஆயத்தமா இருக்கிறியா? तैयार है क्या? இயேசு வந்த போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா? यीशु आएंगे तो तू जाने के लिए तैयार है क्या? இன்னைக்கு மரணம் சம்பவித்த போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா? आज नित्य तुझसे मुलाकात करेगी तो तू जाने के लिए வாழ்க்கையில तैयार है क्या? பாஸ்ஓவர் நடக்கும் நம்பிக்கை இருக்கா? जीवन में निकलेगा करके विश्वास है क्या? பாஸ்ஓவர் நடக்கும் நம்பிக்கை இருக்கா? अरे तू पार करेगा करके भरोसा है நம்பிக்கை क्या? இருக்கா இல்லையா? भरोसा है क्या? நம்பிக்கை இருக்கா இல்லையா? भरोसा तेरे अंदर है क्या? நம்பிக்கை இல்ல, நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துறேன். भरोसा नहीं तो आज परमेश्वर से समर्पण कर। ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படு, जो उद्धार नहीं पाए उद्धार पाइए, பாவத்தை விடாத பாவத்தை விடு, जो पाप को नहीं छोड़े पाप को छोड़िए, பரிசுத்தமடையாத பரிசுத்தமட, जो पवित्र नहीं वे पवित्र हो जाइए, அசுத்தத்தை விட்டு விலகு. अशुद्धता से दूर हटिए, விபச்சார வேசித்தன எண்ணங்கள் இருக்க கூடாது, व्यभिचार वेश्यापन का विचार ना रहे, அசுத்தம் இருக்க கூடாது, अशुद्धता ना रहे, பாவத்துக்கு அடிமையா இருக்க கூடாது. पाप का गुलाम बनकर मत रहिए, தேவன் விரும்புகிற வழிக்கு வந்துரு. परमेश्वर चाहने वाले रास्ते पर आ जाइए। ஞானஸ்நானம் பெற்றுங்க. बपतिस्मा ले ले। பந்திய உதாசீனப்படுத்திருக்கியா? प्रभु भोजन को लापरवाही से ठुकराया है क्या? உதாசீனப்படுத்திருக்கியா? लापरवाही से ठुकराया है உன் क्या? வாழ்க்கை தான காரணம், तेरा जीवन ही तो कारण பாவம் है, தான காரணம், तेरा पाप ही तो कारण है, பாவம் தான காரணம், तेरा पाप ही तो कारण அவரை है, விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு அதுதான காரணம். उनसे अलग होने का वही तो कारण है। இன்னைக்கு உனக்கு கடைசி தருணம் இது. हाँ, जाते ले एक अंतिम मौका है, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. परमेश्वर से अर्पण कर। ஒவ்வொரு பந்திக்கும் எப்போனாலும் நான் ஆயத்தமாவேன். हर एक प्रभु भोजन के लिए कब भी हो मैं तैयार रहूंगा। அதுதான் ரொம்ப முக்கியம். பத்துக்க எப்ப வேணாலும் वही बहुत मुख्य, कब भी हो இயேசுவின் வருகை எப்ப வேணாலும் வரும். यीशु का आगमन कब भी आ सकता है। ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவருமே அறியா, ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியா, ஆண்டவரே அறிவார். மேகமேதில் இயேசுராஜன் மேகம் வாராரே, ஆமென். மேகமேதில் இயேசுராஜன் மேகம் வாராரே. பஸ்காவை அனுசரித்த फसह को जिन्होंने मनाया, எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை தான் கர்த்தர் கேட்டார். एजेकिया राजा की विनती कोई प्रभु सुने। நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய பஸ்கா, हमारे लिए मार खाया गया मेमना जो फसह, இயேசுவின் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணு.
यीशु के शरीर को खाकर उसके लहू को உன் पी, ஜெபத்துக்கு பதில் வரும். तेरे प्रार्थना का जवाब मिलेगा। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण எங்களோடு करते हैं। பேசின வார்த்தைக்காக நன்றி. हमसे बात के वचनों के लिए धन्यवाद। பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आपकी उपस्थिति हमारे साथ है, इसलिए स्तुति को। எங்க வாழ்க்கையில ஒரு பாஸ் ஓவர் நடக்கணும்ன்றதான விருப்பத்தோடு இருக்கிறோம். हमारे जीवन में एक निकलना पार होना चाहिए करके चाहत के साथ है। கிருபை தாருங்க. अनुग्रह दीजिए। பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். बच्चों को शांति के साथ भेजिए। வருகையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. आगमन में सभी उठा ले जाने के लिए आप अनुग्रह कीजिए। கனவு மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना करते अच्छे पिता। आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा एकता शांति அவர்களுடைய மீண்டும் சதா காலங்களில் आपके सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வர்க்கம் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்களை ஆசீர்வதிப்பார்.